நான் சின்னதா இப்ப பேச முடியாது. அந்த மாதிரி பெருசா என்ன கொண்டு போய் எங்கேயோ மேலே தூக்கி விட்டாச்சு. அது காமராஜ் சாரும், நாசர் சாரும், ரஞ்சித் சாரும் எல்லாம் சேர்ந்து. இப்போ நான் அந்த லெவல்ல பேசத்தான் ஆகணும். இப்ப அந்த லெவல்ல கொண்டு போய் விட்டாச்சு. எனிவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, எஸ்பெஷலி நம்ம ரஞ்சித் சாருடைய டைரக்ஷன்ஸ் தமிழ்நாடுக்கு ரொம்ப கிட்ட வெரி க்ளோஸ்லி இப்போ கிடைக்குது. அதனால நம்ம காமராஜ் சார் ஆகட்டும், எல்லா ஆல் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ராயல்டி அச்சீவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எல்லாரும் கூட ஹார்ட் ஒர்க் பண்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் டிப்போஸ், அப்புறம் மெயின் பிக்கப் சென்டர்ஸ் எல்லாம் கூட அவருடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸா போயிட்டு இருக்கு. புது புது பியூசிகள் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. புது புது டிப்போ வர்றதுக்கு பிளானிங் நடந்துட்டு இருக்கு. புது டிப்போ கூட ஓபன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. So many changes in Tamil Nadu. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு வந்து சவுத் இந்தியாவுடைய டாப் பிசினஸ்ல எப்ப வரும் அது நான் பார்த்து வெயிட்டிங்ல இருக்கு. ஒரே ஒரு எமரால்டு மட்டும்தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. என்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எமரால்டுடைய ஒரு என்ன சொல்றேன், ஒரு லைன் வந்து நிக்கணும். எமரால்டு, ஸ்டார் எமரால்டு, ரூபி, எப்படி இப்போ கேரளால வந்து ரூபி, ஸ்டார் ரூபி அந்த மாதிரி எமரால்ட்ஸ் எல்லாம், எமரால்டுடைய மீட்டிங் கூப்பிட்டா ஒரு 50 பேர் வந்து உட்கார்ற கேரளால. சோ அந்த மாதிரி எப்போ தமிழ்நாட்டுல வரப்போகுது? ஏன்னா கேரளால வந்து இருக்கிறதே 3 கோடி மக்கள் தான், ஒன்லி 3 crores people அவ்வளவுதான் இருக்கு கேரளால. தமிழ்நாட்டுல வந்து 6-7-8 கோடி மக்கள் இருக்கு. சோ பெரிய இடம். நீங்க நியூட்ரி சார்ஜ் ப்ரமோஷன் பண்ணலாம், ஹரிசஞ்சீவினி ப்ரமோஷன் பண்ணலாம், துளசி பெயிண்ட் ப்ரமோஷன் பண்ணலாம். எந்த பொருளும் ப்ரமோஷன் பண்ணியாலும் பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ண வேண்டிய அந்த அளவுக்கு இருக்கிற இடம் தமிழ்நாட்டுல இருக்கு. கேரளாவுடைய கம்பேர் பண்ணினா ஆல்மோஸ்ட் 3 to 4 times பிகர், பாப்புலேஷன் ஆகட்டும், இடமாகட்டும் எல்லாம். சோ கேரளால நடக்கிற பிசினஸ் எத்தனை நடக்குதோ அதை விட 2 to 3 times இன்க்ரீஸ் பண்ணணும் தமிழ்நாடுடைய பிசினஸ். அதுக்கு எல்லா லீடர்ஸும் ரெடி ஆகணும். எல்லா லீடர்ஸுடையும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. நீங்க யுனைட்டடா எல்லாரும் சேர்ந்து இப்ப 2 o'clock செஷன் வந்து இப்ப எத்தனாவது செஷன் தெரியாது, 500 தாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 500 செஷன்ஸ். 414. ஓ வெரி குட், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். சோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டி, ஒரு கோஆர்டினேஷன் எல்லா லீடர்ஸ் கிட்டையும் உள்ள இருக்கட்டும். எல்லா லீடர்ஸும் சேர்ந்து பண்ணியாதான் தமிழ்நாடை வந்து நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியும். சோ அது எல்லா லீடர்ஸ் கையிலும் ஆகட்டும். இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்னா, நான் என்னுடைய பேர் வந்து கோபகுமார். நான் இங்கே பெங்களூர் ஏரோட்ராமில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். டிஃபென்ஸ் போர்சஸ்ல இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் டிஃபென்ஸ். இப்போ நான் அந்த போர்ஸை வந்து கண்டினியூ பண்ணி இருந்தா இப்ப எனக்கு மினிமம் 1 lakh சேலரி எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டியது. அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணி நான் ஆர்சிஎம்ல for the last 15 years இருந்து ஆர்சிஎம்ல இருக்கு. ஆர்சிஎம்ல மட்டும் இருக்கு. நிறைய நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போயிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சார் நீங்க தமிழ்நாட்டிலும் கேரளாலும் கர்நாடகால எல்லாம் பெரிய டீம் கட்டியாச்சு, உங்களுக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை, நீங்க சும்மா தானே வீட்டுல இருக்கு, நீங்க இன்னொரு நெட்வொர்க் பண்ணுங்க. ஆர்சிஎம்ல இல்லாம உள்ள ப்ராடக்டோட பெரிய பெரிய இமீடியட் ஃபாஸ்ட் இன்கம் பண்ற நெட்வொர்க் இருக்கு சார் சொல்லி வருவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய நெட்வொர்க்கை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தான் சொல்லுவாங்க ஜேஆர்சிஎம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவரு வந்து சொல்லுவாங்க, சார் அந்த கம்பெனி மூடி போச்சு, ஆர்சிஎம் இப்ப எப்படி நடக்குதுன்னு கேட்குவாங்க. அவர் தான் சொல்லுவாங்க, வாங்கோ நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வேற வேற பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய பேசுற பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஆர்சிஎம் என்ன சோப்பா, 5 ரூபாய் சோப்பா, 10 ரூபாய் சோப்பா, இது யாரு பண்ணுவாங்க, இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நடக்காது அப்படி சொல்லிய பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து இப்போ ஆர்சிஎம்ல கியூவா நின்று ஜாயின் ஆயிட்டு இருக்கு. இது வந்து என்னுடைய லாஸ்ட் 15 years எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் கூட ஆர்சிஎம் சரியா வந்து புரிஞ்சா நீங்க ஆர்சிஎம்ல வந்து பெரிய அச்சீவர் ஆகலாம். நெக்ஸ்ட் 500 years நீங்க ஆர்சிஎம்ல பிளான் பண்ணலாம். நான் எல்லா மீட்டிங்ல இதுதான் சொல்லுவாங்க, டோன்ட் பிளான் ஆர்சிஎம் ஃபார் 1 year 2 year 3 year, பிளான் ஆர்சிஎம் ஃபார் த நெக்ஸ்ட் 500 years. அதுதான் நம்ம பண்ணணும். 500 years பிளான் தான் ஆர்சிஎம். டிசி சப்ராஜி ஆர்சிஎம் உடைய டைரக்டர், சிஇஓ வந்து ஆர்சிஎம் வந்து 1 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ பண்ணல. இது வந்து ஆல்ரெடி 22 years பாஸ் ஆயிடுச்சு. ஆர்சிஎம் இஸ் வெல் பிளான்ட் பை டிசி சப்ராஜி for the next 500 years. So you also plan RCM
to stay with RCM for the next 500 years. அப்படி சொன்னா எப்படின்னு கேட்டா, நம்ம இருக்கிறது வரைக்கும் நம்ம RCMல இருக்கும். நம்ம இறந்து போனா நம்முடைய காலத்துக்கு அப்புறம் நம்முடைய பசங்கள், நம்முடைய வைஃப், பசங்கள், நோமினி நீங்க பண்ணி பில்ட் பண்ணிய இந்த பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் என்ஜாய் பண்ண போறார். உங்களை பேரை வந்து சொல்லுவாங்க, என்னுடைய அப்பாவுடைய அப்பா ஆரம்பிச்ச RCM பிசினஸ், இப்ப நான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பாய் அம்பானியோட பசங்கள் பேசுவாங்களா இல்லையா? முகேஷ் அம்பானி, அலின் அம்பானி என்ன சொல்லுவாங்க, என்னோட அப்பா பண்ணிய பிசினஸ வந்து நான் இப்ப கொண்டு போயிட்டு இருக்க முன்னாடி. அந்த மாதிரி நீங்க RCM பிசினஸ் பண்ணும்போது உங்களை பசங்கள் சொல்லுவாங்க, என்னோட அப்பா பண்ணிய வச்ச பிசினஸ். இப்ப ரஞ்சித் சார் என்ன சொன்னாரு, my father-in-law has given as a gift this RCM. I joined RCM as a star emerald. அப்படி சொன்னாரு இல்லையா? அந்த மாதிரி உங்களை பசங்கள் சொல்ல போறேன். ஒரு டாக்டர் அது சொல்ல முடியாது, ஒரு டாக்டருடைய பசங்கள் அது சொல்ல முடியாது, ஒரு என்ஜினியருடைய பசங்கள் அது சொல்ல முடியாது, ஒரு வக்கீலுடைய பசங்கள் அது சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் வந்து பசங்களை அவருடைய பையனுக்கோ டாக்டருக்கோ கொடுக்க முடியுமா? அவர் வந்து FRCS பண்ணி இருக்கலாம், லண்டன்ல அவர் வந்து பெரிய சர்ஜனா இருக்கலாம். அப்படி சொல்லி அவருடைய டாக்டருக்கு வந்து சரி நான் ஒரு பெரிய டாக்டரா இருக்கு, நீங்களும் நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சர்ஜரி, நீங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்லி பசங்கள் கொடுக்க முடியுமா? இல்ல. RCM கொடுக்கலாம். டாக்டர்ஸ் பண்ண முடியாது, என்ஜினியர்ஸ் பண்ண முடியாது, யாரும் வேற பண்ண முடியாது. ஆனா RCMல மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டி. So plan this business for the next 500 years. Don't plan this business for 1 year, 2 year. So உங்களை கூட அசோசியேட் ஆகுற எல்லாரையும் நீங்க அன்போடு கூட பாக்குற ஒரு மைண்ட், ஒரு ஹார்ட் உங்களுக்கு இருக்கணும். ஒரு அன்போடு கூட பார்க்கணும். நீங்க யாரையும் வந்து அதுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லும் தெரியாது, வெறுப்பிக்க கூடாது. அதாவது வந்து அவரு உங்களை திட்டக்கூடாது. ஒரு டவுன்லைன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்லைன்ஸ்க்கு மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுத்தால் ஆகாது, நீங்க டவுன்லைன்ஸையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். ரைட்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பிசினஸுக்காக சொன்னேன். ஏன்னா RCMல யாரு உங்களை கூட ஜாயின் ஆகுவாங்களோ, இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணியாச்சு, அவர் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஓர் நோ? ஒரு டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அவருக்கு இஷ்டம் இல்ல, ஹஸ்பண்டுக்கு வைஃபை பிடிக்கல, வைஃபுக்கு ஹஸ்பண்ட் பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா RCMல ஒரு ஆள் டவுன்லைனா ஜாயின் ஆனா இங்க டைவர்ஸ் இல்ல. அவரு RCMல உங்களை கூட தான் இருக்கணும், லைஃப் டைம் இருக்கணும், லாங் டேர்ம் பேஸ்ல இருக்கும். சோ நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கலாம், பெரிசா பண்ணிக்கலாம். ஓகே. சோ இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் ரெடி பண்ணிருக்கு. சோ அதை சேர்த்து நம்ம முன்னாடி போகலாம். ரைட்? So yes, right. ஒரே நிமிஷம், just a minute, I'll just share. நம்ம இன்னைக்கு வந்து துளசி பெயிண்ட் எப்படி நம்ம முன்னாடி கொண்டு போகலாம், துளசி பெயிண்டுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் சின்னதா ஷேர் பண்ணி we will have. So துளசி பெயிண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். RCM துளசி பெயிண்ட் இஸ் a national award winning paint. இதுக்கு நேஷனல் அவார்ட் 2008ல கிடைச்சது. எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இதுல பெரிசா ஃபியூம்ஸ் எல்லாம் வராது. வேற எந்த பெயிண்ட்லும் நீங்க பெயிண்ட் பண்ணினாலும் அதுல அமோனியா ஃபியூம்ஸ் நிறைய அந்த ரூம்ல இருக்கும். பெயிண்ட் பண்ற ஆள்களுக்கும் வீட்டுல வசிக்கிற ஆள்களுக்கும் 2 பேருக்கும் இதுல அந்த பெயிண்டிங்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். குட் ஃபினிஷ். நீங்க துளசி பெயிண்ட் யூஸ் பண்ணினா அந்த பெயிண்ட் பண்ணி அந்த பில்டிங்கை நீங்க பார்த்தாலே அது ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷனா இருக்கும். ஸோ துளசி பெயிண்டுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்போ துளசி பெயிண்ட்ல போறதுக்கு முன்னாடி பிகாஸ் இது வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஒரு என்னது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் சிச்சுவேஷன்ல கூட நம்ம இப்ப போயிட்டு இருக்கு முன்னாடி. ரைட்? பெண்டமிக் சிச்சுவேஷன் சொல்லலாம். ஸோ நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம துளசி பெயிண்ட்ல போகலாம். That is what is that? It is simple. There is a choice to go towards wellness and there is a choice towards illness. ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். வெல்னஸ் இந்த பக்கம் போனா illness வந்து இந்த பக்கம் போகும். ரைட்? just totally opposite. வெல்னஸ் சொன்னால் என்னது? ஹெல்தி லிவிங் சொல்லலாம். வெல்னஸ் மீன்ஸ் லிவிங் ஹெல்தி. இல்லனஸ் சொன்னால் என்னது? எப்போ நம்ம ஒரு நோவில் போய் விழுவாங்களோ அந்த சமயத்துல வந்து நம்ம டாக்டர் கிட்ட போறேன், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன், நம்ம மெடிசின் சாப்பிடுறேன். தட் இஸ் கால்ட் இல்னஸ். Illness is an industry. It's a hospital industry. And wellness is a health industry. ரெண்டு ஆப்போசிட். நீங்க என்ன நினைக்கிற? எதுல வந்து செலவு அதிகமா இருக்கும்? எதுல செலவு அதிகம் இருக்கும்?
വെൽനസിൽ செலவு அதிகம் இருக்குமா இல்னஸில் செலவு அதிகம் இருக்குமா? நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் கொரோனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ரைட்? உங்களுக்கு தெரியும், இப்ப ஹாஸ்பிட்டலுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு நாள் 15,000 to 20,000 rupees ஒரு ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் சார்ஜ் பண்றாரு. அது ஆக்சிஜனுக்கு ஆகட்டும், அதோட டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகட்டும், மெடிசினுக்கு ஆகட்டும், அங்க அட்மிஷன் சார்ஜஸ் ஆகட்டும், எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் 15 to 20, 25 to 30,000 rupees வரைக்கும் ஒரு நாள் சார்ஜ் பண்றாரு. சப்போஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 15 days இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, 15,000 நம்ம மினிமம் எடுக்கலாம். 15,000 rupees உங்களுக்கு பெர் டே எக்ஸ்பென்சஸ் வந்தா 20 days நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆச்சு? 3 lakhs, 3 லட்சம். 20 daysல நீங்க 3 lakhs பே பண்ணி வெளியில வர்றேன், ரைட்? இந்த 3 lakhs நீங்க செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்தா லைஃப் டைம் நீங்க நியூட்ரிஷன் சாப்பிடலாம். இந்த 20 days நீங்க ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ற இந்த பணத்தை நீங்க ஆர்சிஎம்ல படிப்படியா மந்த்லி உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை அப்போ நீங்க வாங்கி புரோட்டீனும் நியூட்ரிஷனும் எல்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு எடுத்தா உங்களை வீட்டுல உள்ள அத்தனை பேரும் நியூட்ரிஷன் எல்லா மாசம் எல்லா நாளும் நீங்க சாப்பிட்டா கூட இந்த 3 lakhs rupees உங்களுக்கு டோட்டல் லைஃப் டைம்ல செலவாகாது. அது சாப்பிடலாம்னு என்ன ஆகும்? நம்முடைய இம்யூனிட்டி பவர் கம்மியாகும். நமக்கு எல்லாம் என்ன வேணும்? நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், இம்யூனிட்டி பவர் இருக்கணும், கரெக்ட் தானே? அந்த இம்யூனிட்டி பவர் லோ ஆகும்போது நம்ம சீக்கிரமா இந்த இன்ஃபெக்ஷனுக்கு போகுது. சோ அதுக்கு பெண்டமிக் ரெகுலேஷன்ஸ் நிறைய நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டுட்டு தான் இருக்கு. பிராக்டிஸ் குட் ஹைஜீன் சொன்னா வெறும் கை கழுகுறதும் ஃபேஸ் கழுகுறதும் குளிக்கிறதும் மட்டுமில்ல, உங்களுக்கு இன்டர்னல் ஹைஜீன் கூட ரொம்ப முக்கியம். உங்களை பாடியோட இன்டர்னல் ஹைஜீன் சொன்னா என்னது? உங்களை பிளட்ல சுகர் இருக்கக்கூடாது, உங்களை பிளட்ல டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடாது, உங்களை கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும், உங்களை லிவர் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும், உங்களை நர்வ்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும், உங்களை மசில்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும், உங்களை ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும்னா உங்களை இன்டர்னல் ஹைஜீன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சோ கிளீனிங் இன்டர்னலி அதுக்கு ஆர்சிஎம்ல நிறைய பொருள் இருக்கு, ரைட்? அது இன்னொரு நாள் நம்ம ரஞ்சித் சாரோ காமராஜ் சாரோ சொல்லி கொடுக்குவார், ரைட்? How you can clean internally. Internal cleaning is also important. Then social distancing, minimum 6 feet social distancing, wearing mask, using sanitizer. எந்த sanitizer யூஸ் பண்ணணும்? மினிமம் 60% ஆல்கஹால் இருக்கணும். எந்த sanitizer நீங்க யூஸ் பண்ணியாலும் பிரச்சனை இல்லை, மினிமம் 60% ஆல்கஹால் இஸ் அட்வைஸ்ட் டு கில் த வைரஸ், ரைட்? ஆர்சிஎம்ல நம்முடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நம்முடைய ஆர்சிஎம்ல இருக்கிற சானிடைசர், every sanitizer is having 70% alcohol. It is containing 70% ethanol or alcohol. So 70% alcohol, 60% is advised by government, right? Or doctors. Work on home delivery. எல்லா பிக்கப் சென்டரும், எத்தனை பிக்கப் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அத்தனை பிக்கப் சென்டரும் ஹோம் டெலிவரியில் பிராக்டிஸ் பண்ணும். ஏன்னா யாரும் வீடு விட்டு வெளியே வர்றதுக்கு பயப்படுறாரு, யாரும் மால்ல போறது இல்ல, சூப்பர் மார்க்கெட் போறது இல்ல. நீங்க யாரெல்லாம் பிக்கப் சென்டர் வச்சிருக்கிறாரோ they all should plan for home delivery. பேக் for 2,000 to 3,000 rupees ஒரு பேக் ரெடி பண்ணுங்க, ஒரு 1 month பேக். அதுல கோதம்பு மாவே போடுங்க, அதுல ஆயில் போடுங்க, அதுல சோப் போடுங்க, அதுல பேஸ்ட் போடுங்க, அதுல பிஸ்கட் போடுங்க, எல்லாம் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பேக்கேஜ். 3,000 rupees பேக்கேஜ், ரைட்? அந்த 3,000 rupees பேக்கேஜை பேக் பண்ணி உங்களை சுற்றும் இருக்கிற ஒரு 100 ஃபேமிலிஸ் நீங்க சப்ளை பண்ணினா உங்களை பியூசியோட டர்ன்ஓவர் எவ்வளவு ஆகும்? It will become 3 lakhs, 3 லட்சம். So plan home delivery. Take nutrition during this pandemic condition. Take nutrition, do exercise and yoga. Every day you should do at least 30 to 45 minutes yoga minimum. Do, if you can do for 1 hour exercise or yoga, it is very good. Because நம்ம சாப்பிடுற எது சாப்பிட்டாலும், not only nutrition, எந்த ஃபுட் நம்ம சாப்பிட்டாலும் அது கரெக்டா டைஜஸ்ட் ஆகி நமக்கு கரெக்டான நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கணும்னா you should do exercise, right? Along with that you should expose to sunlightல நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். that is very important. காலையில ஒரு 30 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 30 நிமிஷம் you should expose your body to sunlight. And லாஸ்டா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா, drink lot of water, right? நியூட்ரிஷன் சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சன்லைட்ல நிக்கணும், நிறைய தண்ணி சாப்பிடணும், right? நிறைய தண்ணி சாப்பிடணும். drink lot of water will detoxify your body. Sunlight, exposing your body in the sunlight will detoxify your body. Doing exercise and yoga will detoxify your body.
detoxification is very important, right? RCM is the right choice. RCM நீங்க எடுத்த decision is right. ஏன்னு கேட்டா RCM is always growing. எந்த பெண்டமிக் வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், ஃப்ளட் வரட்டும், காட்டு வரட்டும், மழை வரட்டும், எது வந்தாலும் RCM வளர்ந்து போயிட்டு தான் இருக்கும். நீங்க இந்தியால லாஸ்ட் 1.5 years RCM RCM இல்ல, இந்தியாவோட சிச்சுவேஷன் நீங்க பார்த்தா essential products are growing 34%, agriculture products are growing 42%, online education, online business is growing 200%, health and immunity boosters are growing 400%, direct selling has grown 100%, especially RCM business, not other direct selling companies, especially if you talk about RCM. இந்த மேல கொடுத்திருக்கிற எதில் RCM இல்ல சொல்லுங்க. RCM essential product இருக்கா? இருக்கு. essential product சொன்னா அவசியமான எது வந்தாலும் நம்ம இதை அவாய்ட் பண்ண முடியாது. அது RCM இருக்கு இல்லையா? அது RCM essential இருக்கு. agriculture product RCM இருக்கா? இருக்கு. ஆன்லைன் பிசினஸ், ஆன்லைன் எஜுகேஷன் நடக்குது RCM நடக்குது. ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் RCM இருக்கா? நிறைய இருக்கு, ரைட்? டைரக்ட் செல்லிங் RCM இருக்கா? RCM மட்டும்தான் இருக்கு. சோ நீங்க மேலே இருக்கிறத நீங்க பார்த்தா எல்லாத்திலும் RCM இருக்கு. சோ RCM always grows. RCM is the right choice. RCM is the right decision, right? சோ RCM இருக்கிற நிறைய பொருள்களை நீங்க பார்த்தா அதுல பெயிண்ட் இருக்கும், அதுல நியூட்ரிஷன் இருக்கும், எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்கும், FMCGs இருக்கும், டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும், ஸ்டேஷனரிஸ் இருக்கும், ஃபுட்வேர்ஸ் இருக்கும், நிறைய பொருட்கள் RCM இருக்கு. எல்லாத்திலும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் யூ கேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க உங்களை வீட்டுல இருந்து வெளியில வந்து நீங்க ரோட்ல நடந்து போகும்போது நீங்க நிறைய ஃபுட்வேர் மட்டும் சேல் பண்ற ஷாப்பை நீங்க பார்க்கலாம், கரெக்ட் தானே? ஃபுட்வேர் மட்டும், அங்க வேற எதுவும் கிடைக்காது. அங்க பேக் கிடைக்காது, அங்க டெக்ஸ்டைல்ஸ் கிடைக்காது, அங்க FMCG கிடைக்காது, அங்க நியூட்ரிஷன் கிடையாது, வெறும் ஃபுட்வேர் மட்டும்தான். RCM அது வந்து ஒரு பார்ட், ரைட்? நியூட்ரிஷன் மட்டும் சேல் பண்ற எத்தனை கம்பெனி இருக்கு தெரியுமா? எத்தனை கம்பெனி வெறும் நியூட்ரிஷன் மட்டும் தான் இருக்கும். FMCGs நம்ம இந்துஸ்தான் லிவர் இந்த மாதிரி கம்பெனி நீங்க எடுத்தா, ITC கம்பெனி நீங்க எடுத்தா, அது அவரு சேல் பண்றது என்னது? ஒன்லி FMCGs. அவரு வேற டெக்ஸ்டைல்ஸோ நியூட்ரிஷன் ப்ராடக்டோ எதுவும் சேல் பண்றது இல்லை, ஒன்லி FMCGs மட்டும்தான் சேல் பண்ற பெரிய கம்பெனி. இந்துஸ்தான் யூனிலிவருடைய டர்ன் ஓவர் எவ்வளவு? ஒரு மாசம் வந்து 1.5 லட்சம் கோடி, 1.5 lakhs crores only in FMCG. அது நம்முடைய RCM வந்து அது ஒரு செக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சோ RCM உடைய ஒரு பொட்டன்ஷியல் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட FMCG இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, ஸ்டேஷனரிஸ் இருக்கு, ஃபுட்வேர் இருக்கு, பேக் இருக்கு, பெயிண்ட் இருக்கு. பெயிண்டே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன சேல் பண்ற? டெக்ஸ்டைல் சேல் பண்றியா? ஸ்டேஷனரி சேல் பண்றியா? ஏஷியன் பெயிண்ட் இஸ் ஒன்லி செல்லிங் பெயிண்ட் அண்ட் தே ஆர் தி பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, ரைட்? அப்போ RCM வந்து துளசி பெயிண்ட் வந்தது இஸ் a huge opportunity. RCM சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோட்டி கப்படா மக்கானி சொல்லுவாங்க. சாப்பாடு, டெக்ஸ்டைல்ஸ், துணி, அப்புறம் என்னது மக்கான் சொன்ன மனை. அப்போ வந்து ரொட்டி சாப்பிடுறதுக்கு RCM என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. கோதம் மாவு இருக்கு, டீ பவுடர் இருக்கு, ஆயில் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, நிறைய இருக்கு. கப்படால என்ன இருக்கு? கப்படான்னு சொன்னா உங்களுக்கு நல்ல பெரிய குவாலிட்டி, நார்மல் குவாலிட்டி இல்ல, லேடிஸுக்கு தேவையான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ஸ்பெஷல் 100% காட்டன் அண்ட் UV ட்ரீட்டட், நோ மச் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. சோ அந்த மாதிரி லாங் லாஸ்டிங். இப்ப ஐலைனர் எல்லாம் நீங்க கீசோலுடைய ஐலைனர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணினா இட் வில் லாஸ்ட் லாங். நீங்க இன்னைக்கு போட்டா இன்னும் 2 days உங்களுக்கு அந்த ஐலைனர் உங்களை கண்ணு இருக்கும். கண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம, there is no harsh chemical. சோ அந்த மாதிரி கீசோல் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட ஒதஞ்சா ப்ராடக்ட்ஸ் வந்து RCM உடைய தி பெஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லலாம். சோ கப்படால நம்ம இருந்தது. மூணாவது வந்து இப்போ M4 மக்கான், நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்றதுக்காக இப்ப பெயிண்ட் வந்து. பெயிண்ட் எப்போ RCM லான்ச் ஆனது நிறைய பேர் கேட்டாரு, பெயிண்டா RCM அந்த மாதிரி கேட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட் paint is launched in direct selling இண்டஸ்ட்ரியில வந்து RCM மட்டும் தான் பெயிண்ட் இருக்கு, வேற எந்த கம்பெனிலும் உங்களுக்கு பெயிண்ட் கிடைக்காது, ரைட்? சோ பெயிண்ட், இந்த பெயிண்ட் உடைய ஒரு சின்ன ஹிஸ்டரியை நீங்க பார்த்தா, இட் ஸ்டார்டட் இன் 1997. 1997ல நந்தேட் மகாராஷ்டிரால ஆரம்பிச்சது. அவருடைய பெரிய யூனிட் அங்க இருக்கு, கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அங்க ஃபேக்டரிஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். கம்பெனியோட சின்ன ஹிஸ்டரி நீங்க பார்த்தா, இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆனது 1997. அவரு வந்து சிமெண்ட், பெயிண்ட், டிஸ்டம்பர் அதுல ஸ்டார்ட் பண்ணிது. 2001ல வந்து ஒரு பிளாஸ்டிக் பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிது, அப்புறம் ஆயில் பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிது. 2003ல வந்து ஒரு வாட்டர் பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிது. 2005ல வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் பெயிண்ட். நீங்க வால்ல வந்து டிசைனர் பெயிண்ட்ஸ் நீங்க பாத்துக்கலாம். அவர் வந்து 2005ல ஆரம்பிச்சது. 2008ல வந்து இந்த பெயிண்டோட குவாலிட்டி, பெயிண்டோட ப்ரொடக்ஷன் இதை பார்த்து 2008ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்தது. இதுக்கு அப்புறம் தான் ஏசியன் பெயிண்ட்டுக்கும்
நெரோலாக்கும் வேற பெயிண்ட்களுக்கு எல்லாம் அவார்டு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அவார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில கிடைச்சது ஏதோ ஒரு கம்பெனி இருந்தா தட் இஸ் ஒன்லி துளசி பெயிண்ட்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் சிலிண்டரி ஆனது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃபேக்டரி வந்து 2014ல அவர் ஆரம்பிச்சது. 2008ல வந்து பிசினஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல வந்தது. நீங்க பாத்துக்கலாம் 2008ல நேஷனல் அவார்டு எப்படி கிடைச்சது, அது எந்த கவர்மெண்ட் கிடைச்ச ஸ்பெஷல் அவார்ட்ஸ் எல்லாம் நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பாத்துக்கலாம், ரைட்? ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் வந்து இட்ஸ் அன் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஏன்னு கேட்டா பெயிண்டிங் செக்டர்ல நீங்க பெயிண்ட் பண்ற பெயிண்டர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் நீங்க பார்த்து அவர் சொல்லுவாங்க, சார் நான் என்னுடைய கூட நிறைய பெயிண்டர்ஸ் இருந்தாரு, அவர் வந்து என்ன பிரச்சனை கேட்டா எல்லாருக்கும் பிரீத்திங் ட்ரபிள்ஸ் இருக்கு. ஏன்னா அதில் வர்ற ஃபியூம்ஸ், பெயிண்டோட ஃபியூம்ஸ் என்னது அது உள்ள போய் லங்ஸ்ல பிரச்சனை கொடுக்குது, அலர்ஜிக் ஆகுது, ரைட்? சோ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பெயிண்டர்ஸுக்கும் பிரீத்திங் ட்ரபிள்ஸ் இருக்கும். அது நீங்க வீட்டுல பெயிண்ட் பண்ணும் போதும் அது உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். சோ ஆர்சிஎமோட துளசி பெயிண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டா there is no gas, no odors, no breathing troubles. So tulsi paint is associated with RCM from 2018. So tulsi paint உடைய ஒரு பேசிக் நம்ம பார்த்தோம். how to paint ஒரு வீடை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணுவாங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் புட்டி போடணும். அந்த வால் வந்து லெவலிங் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக், கரெக்ட் தானே? அந்த வால் வந்து அதுல ஹோல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அதுல சிமெண்ட் போடும்போது என்ன ஆகும், அந்த சிமெண்ட்ல வந்து நிறைய தண்ணி உள்ள போகும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. சோ வால் வந்து ஈவனா இருக்கணும், இர்ரெகுலரா இருக்கக்கூடாது, அன்இவனா இருக்கக்கூடாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் புட்டி போட்டுடுவாங்க. புட்டி போட்டதுக்கு அப்புறம் பெயிண்ட் வந்து காஸ்ட்லி, பெயிண்ட் இஸ் வெரி காஸ்ட்லி. சோ பெயிண்ட் போடுறது இல்ல. புட்டி போட்டதுக்கு அப்புறம் பிரைமர் போடும். பிரைமர் எதுக்கு போடும்? பிரைமர் போட்டா பெயிண்ட் அதிகம் யூஸ் பண்ற தேவையில்லை. பெயிண்டோட குவான்டிட்டியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சோ வி யூஸ் பிரைமர். பிரைமர் வந்து காஸ்ட் கம்மி, ரைட்? பிரைமரோட காஸ்ட் கம்மியா இருக்கும், பெயிண்டோட காஸ்ட் அதிகமா இருக்கும். சோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் புட்டி போட்டு வால் லெவல் பண்ணிட்டு ஒரு கோட்டு 2 கோட்டு பிரைமர் போட்டுடுவாங்க. பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் அ ப்ரொசீஜர் ஆஃப் பெயிண்டிங், ரைட்? ப்ரொசீஜர் ஆஃப் வால் பெயிண்டிங் இன்டீரியர் நீங்க பெயிண்ட் பண்ணும்போது நார்மலி வந்து 2 வாட்டி புட்டி போடணும், 1 வாட்டி பிரைமர் போட்டா போதும், 2 வாட்டி இமெல்ஷன் பெயிண்ட். அது வந்து டார்க் கலர்ஸ் இருந்தா நீங்க 3 டைம்ஸ் கூட இமெல்ஷன் பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரும். டார்க் கலர்ஸ், ரைட்? லைட் கலர்ஸா இருந்தா 2 கோட் இமெல்ஷன் பெயிண்ட் போதும். சோ திஸ் இஸ் இன்டர்னல், அதாவது வீட்டுக்குள்ள பில்டிங்குள்ள நீங்க பெயிண்ட் பண்ணும்போது 2 டைம்ஸ் புட்டி, ரைட்? 2 டைம்ஸ் புட்டி போடணும், 1 டைம் பிரைமர் போட்டா போதும். நெக்ஸ்ட் யூ கேன் கோ ஃபார் 2 டைம்ஸ் பெயிண்டிங். நீங்க வெளியில பில்டிங்கோட வெளியில வீடோட வெளியில நீங்க போடும்போது அதுல புட்டி நார்மலி வந்து யாருமே பில்டிங்கோட வெளியில வந்து புட்டி போடுறது இல்ல. டைரக்டா வந்து ஒரு கோட்டு பிரைமர் போடுவாங்க, 2 கோட்டு இமெல்ஷன் போட்டு முடிச்சிடுவாங்க, ரைட்? திஸ் இஸ் த ப்ரொசீஜர் RCM. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன போடணும், ஃபர்ஸ்ட் புட்டி போடணும். சோ நம்ம RCM உள்ள புட்டி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் புட்டி இன் RCM? இட் இஸ் பாலிமர் வால் புட்டி, ரைட்? பாலிமர் வால் புட்டி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி அட்ஹெசிவ், வெரி ஸ்ட்ராங், ரைட்? நார்மலி வந்து சிமெண்ட் புட்டி தான் எல்லாரும் போடுவாங்க. சிமெண்ட் புட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா காஸ்ட் கம்மியா இருக்கும். ஆனா வந்து சிமெண்ட் புட்டியோட ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா நீங்க ஒரு வாட்டி பிரைமர் போட்டால் ஆகாது, நீங்க 2 வாட்டி பிரைமர் போடணும். இல்லன்னா பெயிண்டோட குவான்டிட்டி அதிகம் வேணும். ஏன்னா சிமெண்ட் உங்களுக்கு தெரியும், எத்தனை தண்ணி போட்டாலும் அந்த தண்ணி உள்ள போயிட்டே இருக்கும், ரைட்? சோ சிமெண்ட் புட்டி காஸ்ட் கம்மியா இருக்கும், ஆனா உங்களுக்கு பெயிண்டிலும் பிரைமர்லும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். பாலிமர் வால் புட்டியுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதுவும் ஸ்பெஷலி வந்து துளசி பெயிண்டில் உள்ள பாலிமர் புட்டியோட ஸ்பெஷாலிட்டி இட் இஸ் அக்வாகார்ட் ஹைட்ரோபாபிக் புட்டி. அதுல வந்து தண்ணி உள்ள போறது இல்ல ஒரு வாட்டி போட்டா. சிமெண்ட் புட்டியில வந்து பெயிண்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டால் அவர் சொல்லுவார், இன்னைக்கு சிமெண்ட் புட்டி போட்டுட்டு நாளைக்கு வந்து அவரு ரப் பண்ணி அதை ஸ்மூத் பண்ணிடுவார். நாளைக்கு இன்னைக்கு சிமெண்ட் புட்டி போட்டு நாளை வருவார். பாலிமர் புட்டி அப்படி பண்ணக்கூடாது. பாலிமர் புட்டி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் புட்டி. இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் இஸ் வெரி அட்ஹெசிவ். அதனால இன்னைக்கு காலையில நீங்க போட்ட புட்டியே மத்தியானத்துக்கு நீங்க ரெடி பண்ணிடணும். நீங்க அதை ஸ்மூத் பண்ண வேண்டிய வேலை நாளைக்கு போடக்கூடாது. நாளைக்கு போட்டா நீங்க பண்ணவே முடியாது. இட் வில் பிகம் லைக் அ ராக், ஒரு கல்லு மாதிரி ஆகும், ஒரு சிமெண்ட் என்னது ஒரு இரும்பு மாதிரி ஆகும், அயர்ன் மாதிரி ஆகும். நீங்க அதுல எந்த வேலையும் பண்ண முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பில்டிங்குக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இந்த பாலிமர் புட்டி, ரைட்? சோ அந்த பாலிமர் புட்டி நம்ம RCMல இருக்கு. சோ அப்ளை பண்ணும்போது பெயிண்டர்ஸ்க்கு நீங்க ஸ்பெஷலி என்ன சொல்லணும்,
பாலிமர் புட்டி போட்டா காலையில போட்டா இது மத்தியானம் ரெடி பண்ணி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கணும். ரைட். பாலிமர் புட்டி போட்டா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டா, பிரைமர் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ரைட். ஏன்னு கேட்டா பிரைமர் எதுக்கு யூஸ் பண்ணும்? நீங்க சிமெண்ட் புட்டி போட்டா அதுக்குள்ள தண்ணி போகும். தண்ணி எவ்வளவு போட்டாலும் போயிட்டே இருக்கும். சோ அதனால பெயிண்ட் நீங்க அதிகமா யூஸ் பண்ண அவசியம் வரும். அதனால நீங்க பிரைமர் போடுற, ஒரு கோட் பிரைமர் போடுற, சில டைம்ல வந்து 2 வாட்டி பிரைமர் போட அவசியம் கூட வரும். நீங்க பெயிண்ட் போடும்போது 2 to 3 டைம்ஸ் நீங்க பெயிண்ட் போட அவசியம் வரும். ஆனா பாலிமர் புட்டி நீங்க போட்டா பிரைமர் போடுற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க பெயிண்ட் போடுற இல்லையா, டைரக்டா பாலிமர் புட்டியை போட்டு டைரக்டா நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட் பெயிண்டிங். அந்த பெயிண்ட் கூட உங்களுக்கு பினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பாலிமர் புட்டி. நிறைய பேருக்கு பாலிமர் புட்டியோட ஐடியா இல்லை. நிறைய பாலிமர் புட்டியோட விலையை பார்த்து அவரு சிமெண்ட் புட்டி போதும் அப்படி சொல்லுவாங்க. சிமெண்ட் புட்டி போட்டா உங்களுக்கு பிரைமர் 2 கோட் நீங்க பிரைமர் போட்டா பிரைமரோட எக்ஸ்பென்ஸ், லேபர் எக்ஸ்பென்சஸ், ஒரு வீடு கம்ப்ளீட்டா பிரைமர் போடணும் 2 to 3 days 4 days லேபர் எக்ஸ்பென்சஸ் வரும். அந்த லேபர் எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். நீங்க அதெல்லாம் தேவையில்லை, டைரக்டா நீங்க பெயிண்ட் போட்டுடலாம். ஈவன் சிங்கிள் கோட் பெயிண்ட்ல கூட உங்களுக்கு அந்த ஷைனிங் கிடைச்சிடும். 70% 30% தண்ணி போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 70% தண்ணி போட்டு நீங்க செகண்ட் கோட் கூட பண்ணிக்கலாம். ரைட். தட் இஸ் a ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வந்து பிரைமர் புட்டி, பாலிமர் புட்டி போட்டா பிரைமருடைய அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம ஆர்சிஎம்ல துளசி பெயிண்ட்ல நிறைய பிரைமர்ஸ் கொடுக்குறாரு. அந்த பிரைமர் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், வாட் இஸ் த டைப் ஆஃப் பிரைமர்ஸ் அவைலபிள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லும் தெரியுமா, பாலிமர் புட்டியுடைய விலையை பார்த்து அவர் வேண்டாம் நான் சிமெண்ட் புட்டியை போடுறேன். ஸோ சிமெண்ட் புட்டி போட்டா பிரைமர் இஸ் கம்பல்சரி. ஸோ ஃபார் தோஸ் பீப்புள் பிரைமர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்சிஎம் துளசியில என்ன பிரைமர் இருக்கு. ஒன்னு வந்து லோ காஸ்ட் பிரைமர், தட் இஸ் போலார் சிமெண்ட் பிரைமர், தட் இஸ் லோ காஸ்ட் பிரைமர். இன்னும் வந்து ஒரு மீடியம் காஸ்ட் பிரைமர் இருக்கும், ஒரு மீடியம் குவாலிட்டி பிரைமர், தட் இஸ் மிஸ்ட் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பிரைமர். மிஸ்ட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பிரைமர். நீங்க உள்ளிலும் வீட்டுக்குள்ள உள்ளிலும் அடிக்கலாம், நீங்க வீட்டுடைய வெளியிலும் அடிக்கலாம். பிளேஸ் பிரீமியம் பேஸ் கோட் அப்படி சொன்னா இது வந்து பிரீமியம் குவாலிட்டி பெயிண்ட் எது நீங்க யூஸ் பண்ணும் போதும் பிளேஸ் பிரீமியம் கோட் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும். ரைட். என்னுடைய ஓன் வீடு இருந்தா நான் வந்து இந்த போலார் சிமெண்ட் பிரைமர் யூஸ் பண்றது இல்லை, அது லோ காஸ்ட். அது எங்க யூஸ் பண்ணும், ரெண்டட் ஹவுசஸ், கோடவுன்ஸ், அதுல எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா நம்ம பெயிண்ட்டுக்கு செலவு பண்றது இல்லை, கம்மி செலவு தான் பண்ணும். அந்த இடத்துல வந்து நீங்க போலார் சிமெண்ட் பிரைமர் யூஸ் பண்ணியா போதும். ரைட். மிஸ்ட் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பிரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஆனா ஓன் வீடு இருக்கு, ஓன் வீடு சொந்தம் வீட்டுல வந்து யாருமே வந்து லோ குவாலிட்டி பிரைமர் லோ குவாலிட்டி பெயிண்ட் யூஸ் பண்றது இல்லை. லோ குவாலிட்டி யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நீங்க ஒரு 3 years 4 yearsக்கு அப்புறம் 2 years 3 yearsக்கு அப்புறம் ரீபெயிண்ட் பண்ற அவசியம் வரும். அதெல்லாம் டிம்மா போயிடும், கம்ப்ளீட்ல வந்து வால்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்கிராச்சஸ் விழுந்துடும். அப்ப என்ன ஆகும், நீங்க ரீபெயிண்ட் பண்ணணும். ரீபெயிண்ட் பண்ணணும்னா எவ்ரி இயர் பெயிண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு வருஷம் எவ்ரி இயர் லேபர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். So repainting should be always after 5-6 years. ஒரு 6 வருஷம் 5 years 5 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ரீபெயிண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி பெயிண்ட் நீங்க வீட்டுல பண்ணினா நீங்க உங்களுக்கு ரீபெயிண்ட் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணிக்கலாம். ரைட். சோ அதனால நீங்க பிரைமர் சூஸ் பண்ணும்போது செலக்ட் ஃபார் குட் குவாலிட்டி பிரைமர்ஸ். உங்களுக்கு சொந்தமா ஓன் வீடா இருந்தா, உங்களுக்கு கோடவுன் போட்டிருக்கு, ரெண்டட் போட்டிருக்கு, நீங்க கடையா ரெண்டு கொடுக்குறேன், ஒரு வருஷத்துல காலி பண்ணி போறேன் இல்ல 2 வருஷத்துக்கு காலி பண்றேன், நீங்க லோ காஸ்ட் பிரைமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். சோ இன்டீரியர் இமல்ஷன் இது வந்து பிரைமர் நம்ம புட்டி போட்டாச்சு, பிரைமர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன வரும், தென் கம்ஸ் இமல்ஷன் பெயிண்ட்ஸ். இமல்ஷன் பெயிண்ட்ஸ் வந்து பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் அதோட மேலே வந்து கலர், உங்களோட சாய்ஸ் கலர். இந்த ரூம்ல வந்து ப்ளூ இருக்கணும், இன்னொரு ரூம்ல வந்து வயலட் இருக்கணும், இன்னொரு ரூம்ல வந்து ரெட் இருக்கணும், இன்னொரு ரூம்ல வந்து ஒயிட்டா இருக்கணும், அது உங்களோட சாய்ஸ். அந்த சாய்ஸ்ல பண்ற பெயிண்ட்க்கு தான் தட் இஸ் கால்ட் இமல்ஷன் பெயிண்ட்ஸ். அது என்ன எந்த டைப்ல இருக்கு, அது வீட்டுக்கு உள்ள போடுற இமல்ஷன் இருக்கு, வீட்டுக்கு வெளியில போடுற, பில்டிங்கோட உள்ள போடுற இமல்ஷன் இருக்கு, பில்டிங்கோட வெளியில போடுற இமல்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து கிரேஸ் இன்டீரியர் இமல்ஷன் சொல்லுவாங்க. ரைட். தட் இஸ் a low quality emulsion. இன்னொன்னு வந்து வைப் பிரீமியம் இன்டீரியர் எமல்ஷன். வைப் பிரீமியம் இன்டீரியர், பிரீமியம் இன்டீரியர் சொன்னா ஹை குவாலிட்டி எமல்ஷன் பெயிண்ட் வீட்டுக்கு உள்ள போடுறது. ரைட். திஸ் இஸ் கால்ட் இன்டீரியர் எமல்ஷன். இதே மாதிரி எக்ஸ்டீரியர் எமல்ஷன் இருக்கு, வெளியில பில்டிங்கோட வீடோட வெளியில போடுறது. ஓகே. ஒரு காரணத்தாலும்
வீட்டுக்கு பில்டிங்க்கு உள்ள போடுற இன்டீரியர் எமல்ஷன் வந்து நீங்க வெளியில யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? வெளியில வந்து மழை விழும், சன்லைட் வந்து ஹீட்டா இருக்கும், டஸ்ட் வந்து எப்பொழுதும் விழுந்துட்டு இருக்கும். சோ அதனால வந்து வீட்டுக்குள்ள இன்டீரியர் எமல்ஷன் வந்து எக்ஸ்டீரியர்ல யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவும் வந்து எக்ஸ்டீரியர் எமல்ஷன் தேவை இருந்தா நீங்க இன்டீரியர்ல யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டீரியர் எமல்ஷன் எப்பவும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஏன் காஸ்ட்லியா இருக்கும்? ஏன் கேட்டா எப்பவும் மழை, சன்லைட், அப்புறம் டஸ்ட் இதெல்லாம் தடுக்கணுமே. அந்த சக்தி இருக்கிற, அந்த குவாலிட்டி இருக்கிற பெயிண்ட் தான் பில்டிங்கோட வீடோட வெளியில போடுவாங்க. தட் இஸ் கால்ட் எக்ஸ்டீரியர் எமல்ஷன் பெயிண்ட்ஸ். அது ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு வந்து ஃபேம் எக்ஸ்டீரியர், நெக்ஸ்ட் இஸ் ஓரா பிரீமியம் எக்ஸ்டீரியர். ஓரா பிரீமியம் எக்ஸ்டீரியர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி எமல்ஷன் பெயிண்ட் சொல்லலாம். ரைட்? இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்பெஷல் எமல்ஷன், ஸ்பெஷல் எமல்ஷன் பெயிண்ட், தட் இஸ் கால்ட் ஆல் ரவுண்டர் எமல்ஷன். இது வந்து நீங்க பில்டிங்கோட வெளியிலும் போடலாம், வீடோட உள்ளிலும் போடலாம். ஓகே, ஆல் ரவுண்டர் எமல்ஷனுடைய காஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராடக்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல இருக்கு. தட் இஸ் கால்ட் ராயல் ஏஷியன் பெயிண்ட்ஸ். 20 லிட்டர் ஸ்கேன் வந்து நீங்க ஏஷியன் பெயிண்ட்ஸோட வாங்கினா இட் இஸ் காஸ்டிங் அபவுட் 14,000 rupees in the market. ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல, ராயல் பெயிண்ட்ஸ்ல ஒரு 3-4 கேட்டகரி இருக்கு. ஒரு 3-4 கேட்டகரி ஆஃப் பெயிண்ட் இருக்கு. அதுல 14,000 இஸ் த பிரீமியம் டைப் ஆஃப் ராயல் பெயிண்ட் இன் த மார்க்கெட். அதுல 10,000 இருக்கு, 9,000 rupees உடையும் ராயல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடு போயிட்டு மார்க்கெட்ல பெயிண்டோட விலைய கேட்டா. ரைட்? இந்த பிரீமியம் குவாலிட்டி ராயல் பெயிண்டோட கூட கம்பேர் பண்ணணும் ஆர்சிஎம் உடைய ஆல்ரவுண்டர் பெயிண்ட். ஏன்னா அவ்வளவு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் எமல்ஷன் இருக்கு. நீங்க வீட்டுக்குள்ள ஆல்ரவுண்டர் பெயிண்ட போட்டா ஒரு மாதிரி லேமினேட் பண்ணி மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள. யாரோ உங்களை வீட்டுல வந்து கெஸ்ட் என்ன கேட்குவாங்க தெரியுமா? இது என்ன ஃபாரின் பெயிண்டா, என்ன லேமினேட் பண்ணி மாதிரி இருக்கு, பிளாஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கு, அப்படி கேட்குவாங்க. நீ தண்ணியில கூட இதை நீங்க தொடச்சு கிளீன் பண்ணிக்கலாம். அவ்வளவு குவாலிட்டி உள்ள பெயிண்ட் இது. ரைட்? எவ்வளவு காஸ்ட்? எம்ஆர்பி 10,700, நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6,400, 6,500. இப்போ 7,000 rupees நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட் பிரைஸ் கொஞ்சம் எல்லா பெயிண்ட்டுக்கும் இந்த சமயத்துல வந்து கொஞ்சம் பெயிண்டோட காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நான் போட்டது பழைய ரேட் நினைக்கிறேன். ஆனாலும் மார்க்கெட்ல 14,000, 14,000 இப்ப ஏஷியன் பெயிண்ட்ஸ் உடைய ரேட் ஏறியாச்சு. இப்போ புது ரேட் எனக்கு தெரியல, 15,000 கூட ஆயிருக்கலாம். ஆனா ஆர்சிஎம் உடைய ரேட் வந்து சொல்லி 7,000 rupees. சோ பாதிக்கு பாதி விலையில நமக்கு அதை விட பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. சோ ஷார்ட்லி லான்ச்சிங், இப்போ ஷார்ட்லி, வெரி ஷார்ட்லி நமக்கு கிடைக்க போற புது ப்ராடக்ட்ஸ்கள் ஆர்சிஎம் துளசி பெயிண்ட்ஸ்ல என்னன்னு கேட்டா தட் இஸ் கூல் கோட். உங்களுக்கு தெரியும், பில்டிங்கோட மேல போடுறது. ரைட்? பில்டிங்கோட மேல போட்டா என்ன ஆகும்? சன்னில இருந்து வர்ற யூவி ரைஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம வீடை வந்து கூலா போடுறது. உங்களை ஏசி போட அவசியம் வராது. சோ ஏசியோட எக்ஸ்பென்சிவ் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கூல் கோட். கூல் கோட் வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணும், பிளஸ் வந்து லீக்கேஜ், லீக் ப்ரூஃப். மழை வந்தா உங்களை வீட்டுக்குள்ள தண்ணி வராது. தட் இஸ் ஷார்ட்லி இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு துளசி பெயிண்ட்ஸ் கிடைச்சிடும். எம்டிஎல் ஷைன் ஃபார் மெட்டல்ஸ், அதாவது வந்து கேட், விண்டோஸ் எல்லாம் வந்து மெட்டல் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? மெட்டல் பார்ட்ஸ் பெயிண்ட் பண்றதுக்கு தேவையான பெயிண்ட்ஸ் வந்து ஷார்ட்லி துளசியில வரப்போகுது. சிமெண்ட் புட்டிங், கோபாஜி உங்க வாய்ஸ் கட் ஆகுது. ஹலோ, എന്ത് പറ്റി? വാട്ട് ഹാപ്പൻഡ്? கோபா சார் உங்க வாய்ஸ் இல்ல. ഇല്ല, അവരുടെ വോയിസിൽ ഓഡിയോ கட் ஆகி நின்னு. ഓഡിയോ ഇല്ല എന്ന് എനിക്കറിയാം. Sorry for the inconvenience. Sir, it's all right, sir. Please carry on. Yes sir, sure. Sir, your voice is not coming. Voice clear இல்ல சார், வாய்ஸ் clear இல்ல. வாய்ஸ் clear இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் வரணும், இன்னும் கொஞ்சம் வேணும். நினைக்கிறேன் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓ சரி. ஓகே ப்ளீஸ் கேரி ஆன். இப்போ கிளாரிட்டி இருக்கா? இருக்கு சார். ஓகே. ரைட், ஓகே. சோ நமக்கு புதுசா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் துளசி பெயிண்ட்ல வரப்போகுது. சோ கூல் கோட் ஒண்ணு பில்டிங்கோட மேல போடுறது, எம்டிஎல் ஷைன் வந்து மெட்டலோட மேல
பெயிண்ட் பண்றது. இட் இஸ் வாட்டர் பேஸ்ட் மெட்டல் பெயிண்டிங், வாட்டர் பேஸ்ட். ஓகே, நார்மலா வந்து மெட்டல் போடுற எல்லா பெயிண்டும் வந்து ஆயில் பேஸ்டா இருக்கும். ஆயில் பேஸ்டா இருக்கும் போது நீங்க டர்பன்டைனோ கெரோசினோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஆனா ஆர்சிஎம்ல எம்டிஎல் ஷைன் வந்து வாட்டர் பேஸ்ட் மெட்டல் பெயிண்ட் வரப்போகுது, சிமெண்ட் புட்டி வரப்போகுது. ஏன்னா நான் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் கோட் வந்து நீங்க சிமெண்ட் புட்டி போடுங்க. சோ சிமெண்ட் புட்டி வந்து நீங்க மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணணும். அது கூட ஆர்சிஎம்ல லான்ச் பண்றதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் அவர் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் டிசைனர் பெயிண்ட்ஸ், நீங்க சில வீடுகள்ல எல்லாம் போனா நீங்க வால்ல வந்து டிசைன் மாதிரி பெயிண்ட் பண்ணியது நீங்க பார்க்கலாம். அந்த பெயிண்டும் ஆர்சிஎம்ல இருக்கு. சோ அந்த பெயிண்ட் கூட முன்னாடி எல்லாம் வந்து பழைய காலத்துல ஏசியன் பெயிண்ட்ஸும் இவரெல்லாம் வந்து இது வந்து இட்டலியிலிருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா பழைய காலத்திலிருந்தே ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ் பேக்ல இருந்தே வந்து துளசி பெயிண்ட்ல இந்த டிசைனர் பெயிண்ட்ஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் அப்போயில்தே இருக்கு. சோ துளசி பெயிண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு பெயிண்ட். ஆனா துளசி ஏசியன் பெயிண்ட்ஸ், நெரோலாக் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட அவ்வளவு அளவுக்கு பேர் இல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, அதனால நமக்கு தெரியல, அவ்வளவுதான். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெயிண்ட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம். ரைட், கூல் கோட் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த மாதிரி உங்களோட பில்டிங்கோட மேல போடுறது, டெம்பரேச்சர் வீட்டுக்குள்ள உள்ள டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்றது. நீங்க இந்த கூல் கோட் உங்களை பில்டிங்கோட மேல போட்டா நீங்க செருப்பு இல்லாம வித்தவுட் எனி செப்பல், யூசிங் செப்பல், யூ கேன் வாக் ஆன் த டெரஸ். யூ வில் நாட் ஃபீல் ஹீட், your leg will not get heated up. ஏன்னா UV rays வந்து இந்த பெயிண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. இட் இஸ் ஷார்ட்லி கெட் கமிங் இன்டு தி சிஸ்டம். சோ நான் இதுவரைக்கும் பேசிய எல்லா ப்ராடக்ட்டுடையும் போட்டோஸ் இங்க புது கலர்ல புது டிசைன்ல வந்து துளசி பெயிண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். உங்களுக்கு பிரைமர் நீங்க பார்க்கலாம், புட்டியை நீங்க பார்க்கலாம், பேசிக் இமல்ஷன் பார்க்கலாம், பிரீமியம் இமல்ஷன் பார்க்கலாம், ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரவுண்டர், இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் வந்து புது பேக்கிங்ல வரப்போகுது. உங்களுக்கு வந்து 1 லிட்டர் பேக்ல கிடைக்கும், 4 லிட்டர் பேக்ல கிடைக்கும், 10 லிட்டர்ல கிடைக்கும், 20 லிட்டர்ஸ்ல கிடைக்கும். நீங்க வந்து துளசி ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஹவு டு சூஸ், எப்படி நம்ம செலக்ஷன், அதாவது வந்து எந்த பெயிண்ட் எந்த புட்டி நம்ம செலக்ஷன் பண்ண, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பிரீமியம் இமல்ஷன் செலக்ட் பண்ணும் போது நீங்க பிரீமியம் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரீமியம் பெயிண்டோட இமல்ஷனோட கூட எப்பவும் வந்து நீங்க இன்ஃபீரியர் பிரைமர் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க பிரீமியம் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஒன்லி பிரீமியம் பிரைமர். when you நார்மல் இமல்ஷன் நீங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, நார்மல் இமல்ஷன், நார்மல் ரேஞ்ச் உள்ள 2 டைப்ஸ் ஆஃப் இமல்ஷன் இருக்கு இல்லையா, அது இன்டர்னல் ஆகட்டும் எக்ஸ்டர்னல் ஆகட்டும். சோ நார்மல் பேசிக் இமல்ஷன் நீங்க எடுக்கும்போது you can use cement primer or exterior interior primer according to the usage. நீங்க go down paint பண்ண போறேன்னு வெச்சுக்கோ, நீங்க just normal cement primer நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், நீங்க rented shop நீங்க கொடுக்க போறேன்னு வெச்சுக்கோ, you can use external exterior interior primer. So according to the position, according to the shop, according to the building house, you have to choose. If it is your own house, you should choose only premium range of products. You should never go for inferior low quality primer or low quality RCM tulsi paint ulla low quality normal primer emulsion agattum primer agattum, it is of high quality. நீங்க வெளியில உள்ள ப்ராடக்ட் ஓட கம்பேர் பண்ணினா இட் இஸ் பெஸ்ட். சோ why should not we go for the best of the best? ஓகே, அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ரீபெயிண்டிங் வந்து நீங்க டைம் எடுத்து பண்ணிக்கலாம். வித் எக்ஸ்டீரியர் இமல்ஷன் யூஸ் ஒன்லி பிரைமர். நீங்க வெளியில பில்டிங்கோட வெளியில வீடோட வெளியில போடும்போது டோன்ட் யூஸ் இன்ஃபீரியர் குவாலிட்டி பிரைமர்ஸ், யூஸ் ஒன்லி பிரீமியம் பிரைமர்ஸ். ஆல்ரவுண்டர் இமல்ஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது யூஸ் ஒன்லி பிரீமியம் பிரைமர்ஸ். ஸோ பிரீமியம் பிரைமர் வந்து குவாலிட்டி பெயிண்ட் எது நீங்க யூஸ் பண்ணும்போதும் பிரீமியம் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும். ஏரியா கவர்ட் நார்மல் பெயிண்ட்ல வந்து 90 to 90 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவர் பண்ணும்போது பிரீமியம் வந்து 110 to 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவர் பண்ணும். ஸோ பிரீமியம் பெயிண்ட நீங்க பிரீமியம் இமல்ஷன் எடுக்கும்போது நிறைய உங்களுக்கு ஃபைனான்சியல் பெனிஃபிட் இருக்கும். பெயிண்ட் பண்ணும்போதும் ஃபைனான்சியல் பெனிஃபிட் இருக்கும். பெயிண்ட் பண்ணியதுக்கு அப்புறம் 6-7 years 8 years அப்புறம் தான் உங்களுக்கு ரீபெயிண்டிங் உடைய ஆப்ஷன் வரும். ஸோ you will save lot of money if you are going for premium range of products. So always choose premium range. So how to order? இப்போ right now procedures இன்னும் வரப்போற நாள்ல வந்து இது இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து டிப்போ through supply ஆகும். Okay, after 21st of this month you will get the paint through depots. Paint, primer, புட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு through depot. நீங்க கோதம் மாவு, சோப்பு, பேஸ்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரி நீங்க பெயிண்ட் வந்து டிப்போல எடுத்துக்கலாம். So it is going to come.
அது வரைக்கும் நீங்க இம்மிடியேட்டா உங்களுக்கு வேணும், இம்மிடியேட் எனக்கு பெயிண்ட் வேணும். ஸோ ஹவு டு ஆர்டர்? யூ ஷுட் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஆர்சிஎம் துளசி ஆப். உங்களை மொபைல் வந்து ஆர்சிஎம் பிளே ஸ்டோர்ல போய் ஆர்சிஎம் துளசி ஆப் நீங்க செலக்ட் பண்ணும்போது ஆர்சிஎம்மோட எம்பளம் இருக்கிற ஆர்சிஎம் துளசி ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ரைட், ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல பெயிண்டோட செலக்ஷன் பண்ணிக்கலாம், பிரைமர் செலக்ஷன் பண்ணிக்கலாம், குவாலிட்டி குவான்டிட்டி 1 லிட்டரோட கேன் வேணுமா, 4 லிட்டரோட கேன் வேணுமா, 10 லிட்டர் கேன் வேணுமா, 20 லிட்டர் கேன் வேணுமா, நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம். அது எத்தனை வேணும்? 20 லிட்டர் கேன் வந்து உங்களுக்கு 1 கேன் போதுமா, 2 கேன் போதுமா, 10 கேன் வேணுமா, 1 லிட்டர் பெயிண்ட் 1 லிட்டர் கேன் வந்து உங்களுக்கு 10 கேன் வேணுமா, 20 கேன் வேணுமா, எத்தனை வேணும் நீங்க உங்களை துளசி ஆப்ல வந்து நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம். அதோட பிரைஸ் லிஸ்ட் வந்து ஆர்சிஎம் துளசி ஆப்ல இருக்கு. எம்ஆர்பி எவ்வளோ, டிபி எவ்வளோ, அதெல்லாம் அதுல கொடுக்கும். டோட்டல் வந்து இமெல்ஷன் ஷேட்ஸ் நீங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், நீங்க கவுண்ட் பண்ண முடிக்க முடியாது. இட் இஸ் ஹேவிங் மோர் தேன் 70,000 ஷேட்ஸ். ரெட்ல ஒரு 200 ஷேட்ஸ் ரெட் இருக்கும். வயலட் நீங்க எடுத்தா ஒரு 200 ஷேட்ஸ் வயலட் இருக்கும். நிறைய ஷேட்ஸ் இருக்கும், 70,000 பிளஸ் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ கலர்ல வந்து நீங்க எத்தனை கலர் வேணும் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ துளசி ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களை பர்சனல் டீடைல்ஸ் அதுல ஃபில்அப் பண்ணுங்க. உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர், பர்சனல் டீடைல்ஸ், உங்க அட்ரஸ், பின்கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பியூசி நம்பர் மறக்க கூடாது. ஓகே, பிக்கப் சென்டர் நம்பர் தேவை இருந்தா என்ன கூப்பிடுங்க, என்னோட பியூசி நம்பர் கொடுக்குறேன். ஓகே, சோ பியூசி நம்பர்ல நீங்க பியூசி நம்பர் வேணும், உங்களை மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களை ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க, குவான்டிட்டி எத்தனை வேணும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்படி சப்மிட் பண்ணினா உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ல வந்து ஒரு கொட்டேஷன் கிரியேட் ஆகும். எத்தனை பணம் ஆயிடுச்சு, நீங்க செலக்ட் பண்ணிய புட்டி எவ்வளவு குவான்டிட்டி, பிரைமர் எவ்வளவு குவான்டிட்டி, பெயிண்ட் எவ்வளவு, இமல்ஷன் பெயிண்ட் எவ்வளவு குவாலிட்டி வேணும், எக்ஸ்டீரியர் எவ்வளவு வேணும், இன்டீரியர் எவ்வளவு வேணும், பிரைமர் எந்த பிரைமர் நீங்க செலக்ட் பண்ணிது, குவான்டிட்டி எவ்வளவு செலக்ட் பண்ணிது. ஸோ ஒரு கொட்டேஷன் அந்த ஆப்ல கிரியேட் ஆகும். ரைட், இந்த கொட்டேஷன் வந்து இந்த போன் நம்பர், நீங்க இந்த போன் நம்பரை நீங்க நோட் பண்ணுங்க. இந்த போன் நம்பர்ல வந்து இந்த உங்களுக்கு கிடைச்ச இந்த கொட்டேஷனை வந்து வாட்ஸ்அப்ல முகாந்திரம் அனுப்பிட்டு இந்த நம்பர்ல நீங்க பேசுங்க. இட் இஸ் பேக் அண்ட் டீம், துளசி பெயிண்டோட பேக் அண்ட் டீம் இது. ஓகே, உங்களுக்கு தேவையான சப்போர்ட் அவர் கொடுக்கும். ஃபாஸ்டர் ஆக்ஷன், உங்களை பெயிண்ட் வந்து சீக்கிரமா அனுப்புறதுக்கு ஃபாலோ அப் அண்ட் கோஆர்டினேட் வித் த பேக்கப் டீம். ஓகே, சோ இந்த பேக்கப் டீம் வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்ச இந்த கொட்டேஷன் செக் பண்ணிட்டு நீங்க கொடுத்த ஆர்டரும் நீங்க உங்களுக்கு தேவையான பெயிண்டும் கரெக்டா அப்படி அவர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்குவாங்க. ஓகே, யூ கேரி ஆன், யூ கேன் டிரான்ஸ்ஃபர் தி அமௌண்ட் அப்படி சொல்லும் போது நீங்க ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் நீங்க அந்த அமௌண்ட் வந்து இந்த கூகுள் பேல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூகுள் பேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பேக் அண்ட் டீமுக்கு நீங்க அதோட டிரான்ஸ்ஃபர் பண்ணிய டீடைல்ஸை வந்து பேக் அண்ட் டீம்ல அனுப்பிட்டு அவருக்கு போன் பண்ணி நீங்க பேசுங்க. 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் is the office time. You should not call. நீங்க லீடர் நாசர் சரையலா வந்து நீங்க ராத்திரி 11 மணிக்கு கூப்பிடுறேன், காலையில 6 மணி 5 மணிக்கு கூப்பிடுறேன், அந்த மாதிரி இந்த ஆபீஸ்ல கூப்பிடக்கூடாது. You should call only between 10 AM to 5 PM. அப்படி கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னோட கொட்டேஷன் நம்பர் இவ்வளோ, எனக்கு கிடைச்ச கொட்டேஷன் நம்பர் இவ்வளோ, நான் அமௌண்ட் இவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, நீங்க சொன்ன மாதிரி அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, ப்ளீஸ் டிரான்ஸ்போர்ட் மை ப்ராடக்ட் மை கிவன் அட்ரஸ் அப்படி சொல்லும் போது அவர் அந்த ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி நீங்க கொடுத்த அட்ரஸ்ல அவர் அனுப்பிடுவார். ரைட், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ, பேக் அண்ட் டீம் உங்களுக்கு கரெக்டா சப்போர்ட் கொடுக்கல, இல்ல கொட்டேஷன் உங்களுக்கு கரெக்டா வரல, சப்போஸ் உங்களுக்கு நீங்க கொடுத்த ப்ராடக்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா for better advice and better guidance or better support you can contact the BDM, business development manager சந்தோஷ் சர்மா. அவருடைய நம்பரும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ரைட், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தா மட்டும் இவரை கூப்பிடுங்க, இல்லைன்னா நீங்க கூப்பிட போகக்கூடாது. ரைட், சோ டெலிவரி சார்ஜஸ் எவ்வளவு? 20,000 rupeesக்கு மேல நீங்க ஆர்டர் கொடுத்தா உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட் நீங்க கொடுத்த ஒரு பின்கோடு இருக்கு இல்லையா, அந்த பின்கோடுக்கு நியரஸ்ட் VRL ஆபீஸ்ல ஃப்ரீ டெலிவரி வரும். நீங்க VRL ஆபீஸ்ல போய் உங்களை ஐடி ப்ரூஃபோட ஒரு ப்ரூஃப் நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஐடி ப்ரூஃபோட போட நீங்க போனா உங்களுக்கு அந்த பெயிண்ட் உங்களுக்கு கொடுத்துடும். ரைட், சோ வித் யூ கோ டு த நியரஸ்ட் VRL ஆபீஸ் வித் த ஐடி ப்ரூஃப் பிரிண்ட் அவுட். ஓகே, அங்க போய் போனதுக்கு அப்புறம் அவர் கேட்குவார் ஐடி ப்ரூஃபோட பிரிண்ட் அவுட் கொடுங்க. அப்போ நீங்க பிரிண்ட் அவுட் இல்லன்னா மறுபடியும் நீங்க மெயின் ரோட்ல, ஏன்னா நார்மலி வந்து VRL ஆபீஸ் எல்லாம் வந்து உள்ள எங்கேயோ இருக்கும், அங்க உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுக்க முடியாது. சோ போகும்போதே நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போகும். ரைட், இப்போ நீங்க கொடுக்கிற ஆர்டர் வந்து 1 lakh கூட மேல இருந்தா 20,000 இருந்தா VRL ஆபீஸ்ல ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும்.
1 lakh கூட மேல இருந்தா நீங்க கொடுக்கிற அட்ரஸ்ல டெலிவரி கிடைக்கும். நீங்க இந்த அட்ரஸும் பர்சனல் டீடைல்ஸும் எத்தனை வாட்டி வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், உங்களுக்கு இப்போ வந்து மதுரையில டெலிவரி வேணும், நீங்க மதுரை அட்ரஸ் கொடுங்க ஆப்ல. ரைட், உங்களுக்கு சென்னையில டெலிவரி வேணும்னா உங்களை ஆப்ல வந்து நீங்க அந்த அட்ரஸை மாடிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் வேற இருந்தா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பரை சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து அது அந்த டெலிவரி நீங்க சென்னையில வாங்கிக்கலாம், ட்ரிச்சியில வாங்கிக்கலாம், ஈரோடு வாங்கிக்கலாம். உங்களை மொபைல் வந்து எத்தனை வாட்டி வேணும்னாலும் உங்களை பர்சனல் டீடைல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், சப்போஸ் நீங்க எடுக்கிற 1 லட்சத்தோட பெயிண்ட் எடுக்கிற இல்ல 2 லட்சத்தோட பெயிண்ட் எடுக்கிற, இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து என்னுடைய ஐடியில் பில் ஆகக்கூடாது, நான் அந்த பெயிண்ட் எடுத்து இந்த 2 லட்சத்தோட பெயிண்டை வந்து 30,000 ஒரு ஆளுக்கு பில் பண்ணணும், 50,000 இன்னொரு ஆளுக்கு பில் பண்ணணும், 1 லட்சம் வந்து இன்னொரு ஆளுக்கு பில் பண்ணணும், அப்படி டிஃப்ரெண்டா பில் பண்ணணும்னா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் போடக்கூடாது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது please don't put any distributor number, but please put pickup center number. pickup center number compulsory போடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் போடக்கூடாது. ரைட், அப்ப பெயிண்ட் 2 லட்சம் ரூபாயோட பெயிண்ட் கிடைச்சாச்சு. ஒரு ஆளுக்கு 30,000 கொடுத்தாச்சு, இன்னொரு ஆளுக்கு 50,000 கொடுத்தாச்சு, இன்னொரு ஆளுக்கு 1 lakh கொடுத்தாச்சு, நீங்க ஒரு 20,000-30,000 ருபீஸ் பொருள் எடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணோம், இந்த பேக் அண்ட் டீமோட நம்பர் நீங்க ஆல்ரெடி நோட் பண்ணியாச்சு இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி 30,000 இந்த ஐடிக்கு பில் பண்ணுங்க, 20,000 இந்த ஐடி பில் பண்ணுங்க அப்படி சொல்லி அந்த பேக் அண்ட் டீமுக்கு நீங்க சொல்லிடுங்க. அப்ப அவர் வந்து அங்கிருந்து ஒரு பில் அனுப்புவாங்க, ஒரு ரெசிப்ட் அனுப்புவாங்க. அந்த ரெசிப்டில் வந்து உங்களுக்கு நீங்க எந்த மாசத்துல நீங்க இந்த பிசினஸ் வால்யூம் பில்லிங் பண்ணியாச்சோ அந்த சேம் மந்த்ல இந்த பிசினஸ் வால்யூம் உங்களுக்கு ஆட் ஆகும். திஸ் இஸ் தட் கைண்ட் ஆஃப் டிண்டிங் மெஷின் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரியஸா எடுக்கிற ஆளுகளுக்கு வந்து டிண்டிங் மெஷின், மிக்சிங் மெஷின் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஓகே, would be ஷார்ட்லி. ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப கோதுமை மாவு நமக்கு எப்படி கிடைக்குதோ, எப்படி சோப் கிடைக்குதோ, எப்படி பேஸ்ட் கிடைக்குதோ, அதே மாதிரி நமக்கு பெயிண்ட் கூட டிப்போ த்ரூ கிடைக்க போறேன். So that is very very shortly. Then you can follow the normal routine of billing. PUC ல வந்து பில்லிங் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மட்டும்தான், இந்த 21st வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். After 21st it will become very very simple, very very simple. Okay, so RCM Tulsi Paint customer is benefited, RCM Tulsi Paint painters are benefited. நீங்க யாரை அப்ரோச் பண்ணலாம், பெயிண்ட் யாருக்கு சேல் பண்ணலாம், பெயிண்ட் நீங்க வந்து பெயிண்ட் பண்ற கான்ட்ராக்டர்ஸ் கொடுக்கலாம், பெயிண்டர்ஸ் கொடுக்கலாம், புது வீடு கட்டுற ஆள்களை வந்து நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய புது வீடு வந்துட்டே இருக்கு, அந்த வீட்டுல எல்லாம் போய் நீங்க பேசலாம். அபார்ட்மெண்ட்ஸ்ல பெரிய பில்டிங் வருது பாருங்க, அபார்ட்மெண்ட்ஸ் 10 story 20 story பில்டிங். இப்போ வந்து பெங்களூர்ல வந்து ஜேபி நகர்ல நான் வந்து ஒரு பில்டிங் நம்ம பேசி முடிச்சாச்சு. இப்ப அதுக்கு எவ்வளவு 22 lakhs உடைய பெயிண்ட் போகுது, 22 lakhs உடைய பெயிண்ட் போகுது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பெயிண்ட் பண்றது, துளசி பெயிண்ட். ரைட், சோ அந்த மாதிரி நீங்க பெரிய அபார்ட்மெண்ட்ல பேசலாம். ரீட்டைல் பண்ற ஆள்களுக்கு பேசலாம். ஒரு பெயிண்டர் ஒரு நாள் எவ்வளவு பெயிண்ட் பண்ணுவாங்க, மினிமம் ஒரு 2,000 to 3,000 ருபீஸ் கூட பெயிண்ட் பண்ணுவாங்க. 2,000 to 3,000 ருபீஸ் பெயிண்ட், பிரைமர் எல்லாம் சேர்த்து, ஒரு புட்டி எல்லாம் சேர்த்து நீங்க எடுத்தா ஒரு 3,000 ருபீஸ் பெயிண்ட் அவர் டெய்லி பண்ணுவாங்க. ஏன்னா டெய்லி வேஜஸ் தானே இருக்கும், அவர் பெயிண்ட் பண்ணியாதான் அவருக்கு வேஜ் கிடைக்கும், பெயிண்ட் பண்ணலாம் அவருக்கு வேஜஸ் இருக்காது. சோ ஆல்மோஸ்ட் ஒரு நாள் வந்து ஒரு 2,000 to 3,000 ரூபாயோட பெயிண்ட் ஒரு பெயிண்டர் பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி எடுத்தா 30 நாள் ஒரு எவ்வளவு, ஒரு பெயிண்டர் வந்து எத்தனை ரூபாயோட பெயிண்ட் பண்ணுவாங்க, 90,000 ருபீஸோட பெயிண்ட் பண்ணுவாங்க. இந்த பெயிண்டர் வந்து இந்த பெயிண்ட் எங்க இருந்து எடுக்கும், நார்மலா வந்து மார்க்கெட்ல போய் ஏதோ ஒரு பெயிண்ட் கடையில வந்து இந்த பெயிண்ட் எடுக்குவாங்க. அந்த பெயிண்ட் கடைக்காரன் வந்து இந்த பெயிண்டருக்கு கமிஷன் கொடுக்குவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இதுல எதுவும் ஹிடன் இஷ்யூஸ் எதுவும் இல்ல. எத்தனை கமிஷன் கொடுக்குவாங்க, ஒரு 10% கமிஷன் கொடுக்குவாங்க. 90,000 ருபீஸ் ஒரு மாசம் வந்து ஒரு பெயிண்டர் வந்து டோட்டலா வந்து 90,000 ருபீஸோட பெயிண்ட் எடுக்கும் போது அந்த பெயிண்டருக்கு எத்தனை ரூபாய் கிடைக்கும், 10% கமிஷன் சொன்னா 9,000 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் a commission given by the, அது கூட எப்படி தெரியுமா, அந்த பெயிண்ட் கடைக்காரன் கிட்ட போய் ஒரு பெகர் மாதிரி கேட்கணும், எனக்கு கொடுங்க சார், என்னோட கமிஷன் கொடுங்க சார், அப்படி கேட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி கேட்டு வாங்கியா தான் இந்த 9,000 ருபீஸ் கிடைக்க போகுது அந்த பெயிண்டருக்கு. ஆனா வந்து இதே சேம் 90,000 ருபீஸ் வந்து RCM இருந்து எடுத்துன்னு வச்சுக்கோ, RCM இருந்து எடுக்கும்போது இந்த 90,000க்கு அவருக்கு என்ன கிடைக்கும், 20% கமிஷன் டிஸ்கவுண்ட், ஆன் த ஸ்பாட் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 50% BV இருக்கு, 50% BV இருக்கிறதுனால 45,000 BV கிடைக்கும். அதுக்கு 19% இந்த ஸ்லாப் நீங்க பாருங்க, 19% அவருடைய அக்கௌண்ட்ல வரும். 10,000 ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்ல வரும், 18,000 ரூபாய் ஸ்பாட்ல கிடைக்கும். ரெண்டு சேர்த்து எவ்வளவு, 28,000 ருபீஸ். இது பிச்சைக்கார மாதிரி பேச தேவையில்லை. அவர் RCMல ஒரு ஐடி எடுக்க வேண்டியது, RCM ஐடி ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது, RCMல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி RCM உடைய கடையில வந்து எனக்கு பெயிண்ட் வேணும்,
டெய்லி வந்து 3000 ரூபாயோட பொருளை பெயிண்டை வந்து அவர் எடுத்துட்டு போகலாம், அவர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துல 90,000 ருபீஸோட பெயிண்ட் எடுக்கிற டோட்டலா வந்து அந்த மாசம் அந்த பெயிண்டருக்கு கிடைக்கிற கமிஷன் எவ்வளவு? 28,000 ருபீஸ். எத்தனை பிசினஸ் வால்யூம்? 45,000 பிசினஸ் வால்யூம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் RCM உடைய பெயிண்ட்ல வந்து 50% பிசினஸ் வால்யூம் இருக்கு. அதனால வந்து ஒரு பெயிண்டர் RCMல வந்து பெயிண்ட் பண்ற ஒரு பெயிண்டர் RCM டைரக்ட் செல்லரா ஜாயின் ஆகி பெயிண்ட் பண்ணும்போது அவர் ஈஸியா சிம்பிளா அவர் இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையே பண்ணிட்டு போனா வெளி மார்க்கெட்ல பெயிண்ட் வாங்கும் போது 9,000 ருபீஸ் கிடைக்கும் போது RCMல பெயிண்ட் வாங்கும் போது அதை விட்டு 3 டைம்ஸ் 3 மடங்கு அவருக்கு கமிஷன் கிடைக்கும். அதோட கூட அவர் ஸ்டார் டைமண்ட் கிளப் கம்ப்ளீட் பண்றாரு. ஏன்னா 45,000 பிசினஸ் உங்களுக்கு தெரியும். 25,000 பிசினஸ் வால்யூத்துல அவர் ஸ்டார் டைமண்ட் கிளப் கம்ப்ளீட் ஆகும். ரைட்? அவருக்கு அவருடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் டூர் கம்பெனி அனுப்புவாங்க. இது வெளி மார்க்கெட்ல பெயிண்ட் வாங்கினா அவரு டூர் அனுப்புவாரா? ஏசியன் பெயிண்ட்ஸ் இவரெல்லாம் எதுவும் இல்லை. அவர் அந்த கமிஷன் கிடைக்கிறதே கஷ்டம். அவர் என்ன டூர் அனுப்ப போறேன்? RCM ஒரு டூர் போலாம். 45,000 BV ஆயிடுச்சு பாருங்க. 45,000 BV அதோட கூட இன்னொரு 5,000 BVs அடிஷனலா பண்ணினா 50,000 BV ஆகும். ஃபாரின் டூர் போகலாம். பெயிண்ட் பண்ற ஒரு பெயிண்டர் RCM இருந்து பெயிண்ட் அடிச்சு அவர் ஃபாரின் டூர் போக போறேன். வெளி மார்க்கெட்ல நடக்குமா? நடக்கவே நடக்காது. ரைட்? சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ உங்களுக்கு நீங்க சப்போஸ் ஆஸ் an RCM டைரக்ட் செல்லர் நீங்க வந்து RCMல பெயிண்ட ப்ரமோட் பண்ணி எனக்கு ஒரு ராயல்டி அச்சீவர் ஆகணும் அப்படி உங்களை மைண்ட்ல இருந்தா நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒரு 10 பெயிண்டருக்கு இது சொல்லி கொடுங்க. 10 பெயிண்டரை வந்து நீங்க டைரக்ட் செல்லர் பண்ணுங்க. அவருக்கு என்ன சொல்லணும்? நீங்க எங்க பெயிண்ட் எடுக்கிற? வெளி மார்க்கெட்ல எடுக்கிறேன். ஓகே, எத்தனை கமிஷன் கிடைக்கும்? 10% கமிஷன் கிடைக்கும். நான் அதை விட 3 மடங்கு உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன். 3 டைம்ஸ் கமிஷன் கொடுக்குறேன். 3 மடங்கு கமிஷன் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணும்? RCM எடுக்கணும். விலையும் கம்மி, கமிஷன் அதிகம் கிடைக்கும். நீங்க இங்க கேட்க தேவையில்லை, ரிக்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படி சொல்லி நீங்க ஒரு 10 பெயிண்டரை உங்களை டீம்ல கொண்டு வந்தா யூ ஆர் a royalty achiever. your income is between 30,000-40,000 rupees monthly. எத்தனை பெயிண்டர் வேணும்? 10 பெயிண்டர். அவ்வளவுதான். 10 பெயிண்டர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச பெயிண்டரே எவ்வளவு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 பெயிண்டரை நீங்க RCM இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அவர் RCM ஓட துளசி பெயிண்ட் பத்தி சொல்லி கொடுங்க. RCM துளசி பெயிண்ட்ல வர கமிஷன் சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி ஒரு 10 பெயிண்டர் நீங்க உங்களை கொண்டு வந்தா 9 லட்சம். ஒரு ஆள் 90,000 சொன்னா 10 பேர் சேர்ந்து எவ்வளவு ஆச்சு? 9 lakhs. 9 லட்சம் டர்ன் ஓவர் ஆச்சு. 9 lakhs சொன்னா ஈஸியா நீங்க ராயல்டி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வரும் பெயிண்ட் சொல்றேன் நானு. இதோட கூட நான் டீ சொல்ல, கோதுமை மாவு சொல்ல, பேஸ்ட் சொல்ல, சோப் சொல்ல, நியூட்ரிஷன் ப்ராடக்ட் சொல்ல, எதுவும் சொல்ல. அதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு எத்தனையோ பிசினஸ் ஓலையே வரும். நான் வரும் பெயிண்ட்ல நீங்க ராயல்டி அடிக்கலாம் அப்படி சொல்றேன். அந்த பெயிண்ட் மட்டுமா அவர் எடுக்க போறேன். RCMல வந்தா RCM எல்லா பொருளும் பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்போ 9 லட்சம் வர இடத்துல வந்து 18 லட்சம் கூட வரலாம், சான்சஸ் இருக்கு. ரைட்? சோ நீங்க பண்ண வேண்டியது என்னது? 10 பெயிண்டர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி 10 பெயிண்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் நீங்க ராயல்டி அச்சீவர். சப்போஸ் தமிழ்நாட்டுல வந்து காமராஜ் சார் எமரால்டா இருக்கு. எனக்கும் காமராஜ் சார் மாதிரி எமரால்ட் ஆகணும் அப்படி உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா? ஒரு கனவு இருக்கா? எஸ். அப்படி ஒரு கனவு இருந்தா நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். பெயிண்ட் த்ரூ பெயிண்ட் நீங்க எமரால்ட் அடிக்கலாம். ரொம்ப சிம்பிளா நீங்க அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? ஒரு எமரால்டான இன்கம் எவ்வளவு? காமராஜ் சார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறார் 1.5 லட்சம் ரூபாய் மந்த்லி பாசிவ் இன்கம். அவரு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல வந்து கண்டக்டரா வேலை பண்ணி பார்ட் டைமா RCMல வந்து 1.5 லட்சம் ரூபாய் மந்த்லி சம்பாதிக்கிறார். அந்த லெவல் உங்களுக்கு வேணுமா? அந்த லெவல் நீங்க போறதுக்கு இஷ்டமா? சோ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? வெரி சிம்பிள். You have to create about 80 lakhs to 1 crore business. 80 லட்சத்துல இருந்து 1 கோடியோட டர்ன் ஓவர் வந்தா நீங்க மந்த்லி டர்ன் ஓவர் வந்தா நீங்க எமரால்ட் அடிக்க போறோம். அதுக்கு என்ன வேணும்? ஒரு கான்ட்ராக்டர். ஓகே, ஒரு நார்மலா வந்து ஒரு கான்ட்ராக்டரோட கீழே வந்து ஒரு 10 பெயிண்டர் இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட் பண்றேன், அந்த ஒரு கான்ட்ராக்டருக்கு 10 பெயிண்டர் இருக்கும். சோ நமக்கு எத்தனை கான்ட்ராக்டர் வேணும்? ஒரு 10 கான்ட்ராக்டர்ஸ் நீங்க உங்க ஊர்ல உள்ள மதுரை ஆகட்டும், சென்னை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், உங்களை ஏரியால வந்து ஒரு 10 கான்ட்ராக்டர்ஸ் நீங்க பர்சனலா மீட் பண்ணுங்க. ஏன்னா ஓரோ கான்ட்ராக்டருக்கும் மினிமம் ஒரு 10 பெயிண்டர் அவருடைய கிட்ட இருக்கும். மினிமம் அவர் 10 பெயிண்டர் வச்சிருக்கும். ஏன்னா பில்டிங்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணோம்னா ஒரு 10 பெயிண்டர் வச்சுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி ஒரு 10 கான்ட்ராக்டர்ஸ் நீங்க மீட் பண்ணுங்க. ஓரோ 10 பெயிண்டர்ஸும் 9 lakhs சொல்லும் போது 10 கான்ட்ராக்டர்ஸ் சேர்ந்து எவ்வளவு ஆச்சு? 90 lakhs டர்ன் ஓவர் ஆச்சு. 90 lakhs டர்ன் ஓவர் ஆயிடுச்சுன்னா நீங்க எமரால்ட் கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையானது எவ்வளவு? 80 to 1 crore business. 10 கான்ட்ராக்டர்ஸ் நீங்க ஃபைனலைஸ் பண்ணினா you are becoming an emerald. So
பெயிண்ட் இங்க பெங்களூர்ல அவைலபிலிட்டி இருக்கு. உங்களை தமிழ்நாடுடைய பார்டர் ஒசூர் பார்டர்ல வந்து நாகேந்திரா சார்னு சொல்லி அவருடைய போன் நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் ஏதாவது தேவை இருந்தா நீங்க நாகேந்திரா சார் வந்து தமிழ்நாடு பார்டர் ஒசூர் பார்டர்ல இருக்கவரு. சோ நீங்க வந்து பர்சனலா கூட பிக் பண்ணிக்கலாம். நம்ம RCM உடைய டிப்போ கூட அங்கதான் இருக்கு. அதோட பக்கத்திலே வந்து அவருடைய அவுட்லெட் வச்சிருக்காரு. அவருடைய கிட்ட வந்து மிக்சிங் மெஷின், டிண்டிங் மெஷின் எல்லாம் வச்சிருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் ஏதாவது தேவை இருந்தா உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர்ல பில் ஆகி உங்களுக்கு அந்த பெயிண்ட் கிடைக்கும். ஓகே, உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர்ல பில் கிடைக்கும். ரைட், அது வந்து இமிடியேட் கிடைக்காது. அவர் வந்து அந்த மெசேஜ் வந்து பேக் அண்ட் டீம்ல துளசி பெயிண்ட்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த பிசினஸ் மூலியம் உங்களுக்கு சேம் மந்த்ல ஆட் ஆகுறது எல்லா வேலையும் வந்து நாகேந்திர சார் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாரு. அவர் நல்லா தமிழ் பேசுவாரு. நாகேந்திர சார் வந்து நல்லா தமிழ் பேசுவாரு, நல்லா கன்னடா பேசுவாரு, நல்லா தெலுங்கு பேசுவாரு. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க நாகேந்திர சார் கிட்ட நீங்க பேசிக்கலாம். ரைட், அவரு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பார்டர்ல இருக்கு. சோ ப்ளீஸ் கான்டாக்ட் வித் நாகேந்திரா. ஆல்சோ பெங்களூர் வந்து இன்னொரு இடத்துல கூட டிண்டிங் மெஷின் அண்ட் மிக்சிங் மெஷின் அவைலபிலிட்டி இருக்கு. ஒரு பெரிய ஷோரூம் அங்க ரீசென்ட்லி ஓபன் ஆக போகுது. 1800 ஸ்கொயர் ஃபீட்ல 1800 ஸ்கொயர் ஃபீட்ல HBR லேஅவுட்ல அது வெரி க்ளோஸ்லி ஓபன் ஆக போறேன். அது வந்து ஓபன் பண்ற ஆள் வந்து மிஸ்டர் ஜனார்தன் ரெட்டின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஸ்டேடியம் கான்ட்ராக்டர். அவர் வந்து ஆர்கிடெக்சர் பெரிய என்ஜினியர். அவருடைய கூட வந்து டாக்டர் கரண் காவேரப்பான்னு சொல்லி ஒரு ஆள் அவருடைய கூட இருக்கிறாரு. ஹி இஸ் லுக்கிங் ஆஃப்டர் எவ்ரி பாசிபிள் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து டாக்டர் கரண் காவேரப்பா அவர் கூட கொடுப்பாரு. அவருடைய போன் நம்பர் தான் நீங்க கொடுத்திருக்கு. நீங்க 2 போன் நம்பரும் நீங்க நோட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் ஏதோ அர்ஜென்டா தேவை இருந்தா இமீடியட் எனக்கு நாளை எனக்கு பெயிண்ட் வேணும், இல்ல 2 டேஸ்ல எனக்கு பெயிண்ட் வேணும், இல்ல என்னோட வீடு பெயிண்ட் பண்ண போறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா வித் பிசினஸ் வால்யூம் உங்களுக்கு அந்த பெயிண்ட் வந்து ஒண்ணு நாகேந்திர சார் அனுப்பி கொடுக்குவாரு, இல்லன்னா வந்து டாக்டர் கரண் காவேரப்பா அவரோட கூட நீங்க கான்டாக்ட் பண்ணினா இவர் அனுப்பி கொடுப்பாரு. ரைட், சோ ஃபார் ஃபர்தர் என்கொயரிஸ் துளசி பெயிண்டோட ஏதாவது ஒரு ஃபர்தர் என்கொயரிஸ் இருந்தா நீங்க இந்த 3 போன் நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கலாம். 911220901901 902 இதுல எல்லாம் நீங்க கால் பண்ணி உங்களை கொயரிஸ் டீல் பண்ணிக்கலாம். நார்மல் RCM உடைய ஜெனரல் கொயரிஸ் இருந்தா நீங்க இந்த இமெயில் ஐடியில நீங்க மெயில் போட்டா கூட உங்களை மெயில் ஐடிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். சோ பெயிண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பெயிண்ட் ப்ரமோட் பண்ணி என்னுடைய ஒரு கனவு என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் எமரால்டா வரணும். நிறைய பேர், யாருமே வந்து ராயல்ட்டில இருக்கக்கூடாது, யாருமே வந்து டெக்னிக்கல் இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து எமரால்டுக்கு ஷூட் பண்ணும், எமரால்டு எய்ம் பண்ணுங்க. நீங்க பெயிண்ட்ல எமரால்ட் ஆகலாம், நீங்க நியூட்ரி சார்ஜ்ல எமரால்ட் ஆகலாம், நீங்க FMCGல எமரால்ட் ஆகலாம். நானெல்லாம் RCMல வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் ஆகும்போது பெயிண்ட் இல்ல, ஆயில் இல்ல, நியூட்ரி சார்ஜ் இல்ல, அரிசஞ்சீவனி இல்ல, எந்த ப்ராடக்டும் இல்ல, கிடைக்கிற இடம் இல்ல, PUC இல்ல. அந்த சமயத்துல வந்து 3 மாசத்துல ஸ்டார்பின் அச்சீவர், in 11 months star pearl achiever, in less than 3 years emerald, in less than 4 years star emerald ஆயிடுச்சு. Right, that is a possibility. அந்த சமயத்துல there is no product, no availability, no person to talk, no Zoom programs. எல்லாம் பர்சனலா பிசிக்கலா போய் பேசணும். எங்கேயும் பிக்கப் சென்டர்ல காமராஜ் சார் எல்லாம் RCM பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற சமயத்துல ஈரோடு இருந்து சென்னையில போய் பொருள் எடுத்து கொண்டு வந்து ஈரோடுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தது. அந்த சமயத்துல பயங்கர கஷ்டமா இருந்தது. அந்த சமயத்துல சார் வந்து வித்தின் 4-5 monthsல டபுள் ராயல்ட்டி அச்சீவர். 4 monthsல 5 monthsல காமராஜ் சார் ராயல்ட்டி, காமராஜ் சாரோட வைஃப் ராயல்ட்டி, டபுள் ராயல்ட்டி அச்சீவர் ஆயிடுச்சு வித்தின் 4-5 months. அந்த சமயத்துல நோ டிப்போ, நோ ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்டோட ரேஞ்ச் இல்ல. அப்ப இப்போ வந்து உங்களுக்கு பெரிய பாசிபிலிட்டி இருக்கு. பொருள் நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கிடைக்கிற இடம் இருக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஜூம் ப்ரோக்ராம் டெய்லி நடக்குது. ரஞ்சித் சார் மாதிரி பொட்டன்ஷியல் பர்சன் டெக்னாலஜிக்கலி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆகி உங்களுக்கு தேவையான எல்லா டைரக்ஷன்ஸும் கொடுக்கறதுக்கு அளவுக்கு பெரிய இன்டர்நேஷனல் எக்ஸ்போஸ் ஆன ரஞ்சித் சார் மாதிரி உள்ள பெரிய பெரிய லீடர் உங்களுக்கு கூட இருக்கும் போது நீங்க வித்தின் ஷார்ட் டைம்ல நீங்க ராயல்ட்டி அடிச்சிருக்கணும், டெக்னிக்கல் அடிச்சிருக்கணும், எமரால்ட் அடிச்சிருக்கணும். ரைட், சோ உங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கு ஆகட்டும். இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பேக் டு ரஞ்சித் சார். Hats off you, sir. Hats off you. Thank you, sir. Thank you very much. Super, sir. Winning team, sir. வாழ்த்துக்கள். Thank you, sir. sir. സാർ എന്താ പറയാ?
கோவேடா பெட்டது தீர்த்து കളഞ്ഞു. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதும் முடிஞ்சதும் நமக்கு தெரியவே இல்ல. தெரியவே இல்ல. ஆமா. அப்படியே முடிஞ்சு போச்சு ப்ரோக்ராம். சார் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பிசிக்கல் மீட்டிங்கா நடந்திருந்தா நமக்கு கிளாப் அடிச்சு கை ரெண்டும் ஆமா அந்த மாதிரி ப்ரோக்ராம். எக்ஸாம்பிளரி. உங்களுக்கு greatness. Thank you very much for the appreciation. Always sir, you are above our expectation. Always. இதுவரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கு 1% கூட கீழே நீங்க போவதே இல்ல. இந்த ப்ரோக்ராம் நீங்க அதே மாதிரி தான். ஆனா இது ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கூடி லெங்தியா இருந்தா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். பட் ஆமா கொஞ்சம் கிடைக்கிறதா எப்பவும் வந்து நமக்கு இனியும் வேணும் லாஸ்ட் முடியும் போது அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க எப்போ எனக்கு வாய்ப்பு கொடுக்குதோ நான் கொஞ்சம் ஹரித் சஞ்சீவினி சொல்றேன் நெக்ஸ்ட் டைம். Yes sir. Sure sir. Wonderful sir. Thank you so. So next program also announced. நெக்ஸ்ட் நீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹரித் சஞ்சீவினியோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். Sir, you are already fixed. Your date is fixed sir. Sir, your next program is on 29th sir. 29th. Right. Okay. Done. Okay. அப்ப கரெக்ட் again next வந்து ஒரு 15 So அந்த சமயத்துல we will discuss about ஹரித் சஞ்சீவினி. 30th 29th Saturday, 30th Sunday da Gopas. Oh sorry 30th Sunday. Yes yeah 30th Sunday. Okay. Full lockdown. ஓகே ரைட். சோ இன்னைக்கு கோகுமார் சார் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தந்திருக்காரு. ஆனா இதுக்கு மேல எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாம்பார் நமக்கு சமைக்கணும்னா நமக்கு என்னென்ன தேவை இருக்கு. நமக்கு முரியக்கோள் தேவை இருக்கு, வெண்டைக்காய் தேவை இருக்கு, பருப்பு தேவை இருக்கு. ஆனா இதெல்லாம் போட்டா சாம்பார் ஆகாது. அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு எவ்வளவு தேவை இருக்கு அந்த அளவுக்கு போட்டாதான் கரெக்ட் வந்து நமக்கு ஒரு சாம்பார் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு துளசி பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ற ஒரு நபருக்கு அவர் யோசிக்கும் போது அது வந்து கரெக்ட் ப்ரப்போர்ஷன்ல நம்ம மிக்ஸ் பண்ணி சார் சொன்ன மாதிரி பிரீமியம் ப்ராடக்ட்டுக்கு பிரீமியம் நம்ம பிரைமர் யூஸ் பண்ணா மட்டும்தான் அதோட 100% எஃபெக்ட் கிடைக்கும். வித்தவுட் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ஆஸ் பர் த கம்பெனி சேயிங், கம்பெனி சொல்லுற மாதிரி நீங்க அந்த சாம்பார் தயாரிக்கலைன்னா உங்களுக்கு பேருக்கு மட்டும்தான் அது சாம்பாரா இருக்கும். ஆனா டேஸ்டுக்கு சாம்பார் இருக்காது. அதே மாதிரி நம்ம கரெக்டா வந்து நீங்க கம்பெனி சொல்ற மாதிரி இது யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் லாஸ்ட் 1 year கேரளா இஸ் க்ரோயிங் லைக் எனிதிங். இந்த துளசி பெயிண்ட்ல பெரிய லெவல்ல வந்து அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் நிறைய டிண்டி மிஷின் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த அளவில் கேரளா growth இருக்கு. பட் ஸ்டார்டிங் டைம்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கேள்விகள் இருந்தாங்க. ஐயோ சார் இதோட கவரேஜ் மோசமா இருக்குன்னு சொல்ற ஆளுங்க இருக்கு. நம்ம மெயின்லி ப்ரமோட் பண்றது இந்த துளசி பெயிண்டோட கவரேஜ் தான். மேக்ஸிமம் கவரேஜ் நம்ம துளசி பெயிண்ட் இருக்கிற அந்த அளவுக்கு கவரேஜ் கிடைக்கிற ஒரு பெயிண்ட் கூட இந்த மார்க்கெட்ல கிடையாது. நமக்கு மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா கவரேஜ் கம்மின்னு சொல்ற ஆளுங்க இருக்கு. சார் நம்ம இது நம்ம வால்பட்டி வந்து பயங்கர டைட்டா இருக்கு சொல்ற ஆளுங்க இருக்கு. டைட்டா இருக்கு சொன்னா அது நம்ம தண்ணி ஊத்தி நம்ம அது லைட் பண்ணும்போது நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும். பெயிண்ட் பயங்கர டைட்டா இருக்கு சொல்ற ஆளுங்க. இப்போ நார்மலி வந்து ஒரு 20 லிட்டர் பெயிண்ட்ல வந்து நம்ம 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம்னா நார்மலி 5 லிட்டர் தண்ணி தான் ஊற்றலாம். ஆனா நமக்கு வந்து 8 லிட்டர் தண்ணி ஊத்த முடியும். சோ நமக்கு குவாண்டிட்டி அதிகம் கிடைக்குது, நமக்கு கவரேஜ் அதிகம் கிடைக்குது. ஆனா ஆளுங்களுக்கு இதுவரைக்கும் ஏஷியன் பெயிண்ட் இல்லைன்னா நெரோலாக் பெயிண்ட் மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ண ஆளுங்களுக்கு மேபி அவருக்கு வந்து இதை பற்றி தெரியாது. சோ 100% நல்ல எஜுகேஷன் நீங்க கொடுக்கணும். நீங்க வந்து ரைஸ் பிரைன் ஆயில் ப்ரமோட் பண்ற மாதிரி, நியூட்ரி சார்ஜ் ப்ரமோட் பண்ற மாதிரி, கார்சிம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நீங்க ப்ரமோட் பண்ற மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க ப்ரமோட் பண்ணா மட்டும்தான் இதோட 100% ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல வேறொரு விஷயம். இப்ப யாராவது வந்து உங்ககிட்ட சொல்றாங்க நம்ம ரைஸ் பிரைன் ஆயில் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்காது, அது வந்து பிரஷர் ஏத்திடும், உங்களோட கொலஸ்ட்ரால் ஏற போறாங்க ரைஸ் பிரைன் ஆயில் யூஸ் பண்ணா, நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல யாராவது சொல்றாங்க ரைஸ் பிரான் ஆயில் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு இது குளுக்கோஸ் லெவல் ஏறும், உங்களுக்கு யூ ஆர் கோயிங் டு பிகம் ஏ சுகர் பேஷண்ட், நீங்க வந்து டயபெட்டிஸ் ஆகும் சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? 100% நீங்க சும்மா இருக்காது. நீங்க வந்து அவர் தலைமண்டே உடைச்சிடும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு அந்த பொருள் மேல. யூ ஹேவ் யூஸ்ட் லாஸ்ட் 10-15 வருஷமா நீங்க யூஸ் பண்ணி இருக்காங்க, அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கான்பிடன்ஸ் உங்களுக்கு எந்த பொருள் வேணும்? இந்த துளசி பெயிண்ட்ல உங்களுக்கு வேணும். யாராவது உங்ககிட்ட வந்து கவரேஜ் கம்மின்னு சொன்னா யூ ஹேவ் டு டெல் தட் அந்த மாதிரி இல்ல சார் அது நீங்க மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அதோட சயின்ஸ் நான் சொல்லி தரேன். ஏன்னா இது பண்ணி 100% ரிசல்ட் கிடைச்ச ஆளுங்க என் கூட இருக்கு, அவர்கிட்ட நீங்க பேசுங்க. டெஃபினெட்லி யூ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் we are with you. நான் இருக்காங்க, நம்ம டோட்டல் டீம் இருக்காங்க, துளசி பெயிண்ட் டீம் இருக்காங்க, everybody is with you sir, don't worry about anything னு அந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்க சொல்லணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த துளசி பெயிண்ட் வச்சு வெற்றி அடிக்க முடியும். So anyway sir, thank you so much. நம்ம கோபகுமார் சார் ഇതിന്റെ മേലെ ഒന്നും പറയാനില്ല. ഗംഭീരം ഗംഭീരം, പ്രതീക്ഷനേക്കാളും അതിഗംഭീരം.
And I am handing over the session back to our Verapora Diamond. நம்ம future diamond நம்ம இப்போ இருக்கிற எமரால்டு காமராஜ் சார். Please welcome காமராஜ் சார். Please take care. நன்றி சார், நன்றி. நண்பர்களே, இன்றைய கூட்டம் இனிதா. இன்னும் சொல்ல போனா தகவல்கள் செறிவோட கூட, கருத்து செறிவோட போன் நம்பர் எல்லாம் கொடுத்து, பெயிண்டை மட்டும் சொல்லல அவரு, அந்த பெயிண்டை எப்படி, அதனுடைய ரகங்கள் என்ன, அதனுடைய உபயோகம் என்ன, அதனுடைய ஒரு தன்மை என்ன, எல்லாவற்றையும் தெளிவா சொல்லிட்டு, அதுக்கு எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஆர்டர் போடணும், எந்த ஆப்பில் எப்படி போகணும் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வந்து ஒரு குழந்தையை கைப்பிடிச்சு நடத்துற மாதிரி இன்னைக்கு எல்லா தகவல்களையும் சொன்னாரு. நிறைய பெயிண்டர்ஸ் உள்ள இருக்கிறீங்க, நிறைய வந்து பெயிண்டிங் ப்ரொமோட் பண்றவங்க உள்ள இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு எமரால்டு பின் அடிக்கணும்னா பெயிண்டே போதும். அவ்வளோ பில்டிங்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கொரோனா அப்படியே இருந்தாலும் கூட, கொரோனா வந்து நமக்கு பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணாலும் வீடு கட்டுறவங்க கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு தடையில்லை தமிழ்நாட்டில். அதாவது பில்டிங் மெட்டீரியல்ஸு சப்ளை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கட்டட வேலைக்கு போறவங்களுக்கு தடையில போய் கட்டடம் கட்டலான்ட்டாங்க. அதே மாதிரி புதிய கட்டடங்களை சார் பாரு 22 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங் பிடிச்சி அதுக்கு வந்து பெயிண்ட் அனுப்புறாருன்னு சொல்றாரு. அது மாதிரி நமக்கு பார்த்தா நிறைய பில்டிங்ஸ் நமக்கு இருக்கு. நீங்க தாராளமா தைரியமா இந்த பெயிண்ட் எடுத்துட்டு போய் நீங்க ப்ரொமோட் பண்ண முடியும். எப்பவுமே ஆர்சிஎம் வந்து worst ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணாது. ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி ஹெல்த் கார்டு ஆயில் இன்னைக்கு நம்பர் 1 ஆயிலா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 15 ஆண்டு காலமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்ம நிறைய பேர் ஆரோக்கியம் பெற்றிருக்கிறோம். நிறைய பேர் நம்முடைய சரீரத்திலிருந்து நிறைய வியாதியிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம். அது மாதிரிதான் துளசி பெயிண்டின் மூலமாக கூட அநேகர் வியாதியஸ்தரா இருந்திருக்கிறாங்க. பெயிண்டின் மூலமாக கூட அநேக கட்டடங்கள் வந்து சேதாரமாயிருக்குது. ஆனால் துளசி பெயிண்டின் மூலமாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான எதை நம்ம கம்பெனி ப்ரொமோட் பண்ணாலும் அது நம்பர் 1 ப்ராடக்ட் தான் ப்ரொமோட் பண்றாங்கிறது நோ டவுட். ஆகினால இன்றைய கூட்டம் மிகச் சிறப்பு நண்பர்களே. கருத்து சொல்ல அப்படி யாருக்காச்சும் விருப்பம் இருந்தா நீங்க அதாவது ஹோவர்ஸ் எல்லாம் நீங்க தாராளமா உங்களை நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். மற்றவங்க யாராச்சும் இப்போ சொல்லணும்னு விரும்புனா ஹேண்ட்ஸ் அப் பண்ண போதும், கைகளை உயர்த்தலாம். ஹோவர்ஸ்டா இருக்கிறவங்க கருத்து சொல்றவங்க நீங்களே தாராளமா உங்களை அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கமரா சார், நமக்கு கேரளாவில இருந்து ஒரு கெஸ்ட் இருக்கு, எமரால்டு வினோத் சார். 2 கெஸ்ட் இருக்கு, வினோத் குமார் சார் and எமரால்டு. ஆமா, 2 பேர் இருக்கு. அப்ப நமக்கு நம்ம கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. நம்முடைய இமிடியேட் அப்ளை நம்ம நண்பர் வினோத் சார் இருக்கார், வினோத் குமார். தமிழ்நாட்டில் எனக்கு இமிடியேட் அப்ளை நம்ம ரஞ்சித் சாருக்கு டவுன்லைன்ல. நம்முடைய நல்ல ஒரு அற்புதமான லீடர், நம்ம எல்லாம் நேசிக்கிற லவ்வபுள் லீடர். அவர்கிட்ட நம்ம கருத்து கேட்கலாம். வாங்க மிஸ்டர் வினோத் சார். வினோத் சார், வினோத் குமார் சார் அன்மியூட் பண்ணுங்க சார். உள்ள உண்டோ சார்? அன்மியூட் யூ. good afternoon. വെൽക്കം ടു തമിഴ്നാട്. വളരെ ഞാന് ഗോകുമാറിന്റെ ക്ലാസ് കണ്ടിട്ട് ഞാൻ ഇങ്ങനെ തരിച്ചിരുന്നു പോയി. കാരണം തമിഴ് അറിയാത്ത ഞാൻ തമിഴ് തന്നെ പഠിച്ചു പോയോ എന്ന് എനിക്ക് മനസ്സിലായി. കാരണം പെയിന്റിനെ പറ്റിയിട്ട് പറഞ്ഞു കേട്ടിട്ട് തമിഴ്നാട്ടിൽ എന്തായാലും എമറാൾഡ് ഉണ്ടാവുന്ന കാര്യം ഉറപ്പാണ്. കാരണം സാറ് പറഞ്ഞ ഇത് ശരിക്കും ഫോളോ ചെയ്യുകയാണെങ്കിൽ തമിഴ്നാട്ടിൽ ഒരുപാട് എമറാൾഡ് ഉണ്ടാവുമെന്ന് എനിക്ക് ഉറപ്പാണ്. കാരണം അത്രയ്ക്ക് നല്ലൊരു ക്ലാസ് ആയിരുന്നു നമ്മളെ ഗോവ സാർ എടുത്തത്. ഗോവ സാറ് പോയോ എനിക്ക് അറിയില്ല. കാരണം ഗോവ സാറോട് ഇങ്ങനെ 2 വാക്ക് നമ്മള് കൊറോണയൊക്കെ അതിന് കാണാറില്ലല്ലോ. അപ്പോ വിചാരിച്ചിരുന്നു. എന്തായാലും വളരെ ഗംഭീരമായിട്ടുണ്ട്. പിന്നെ ഈ ക്ലാസ് ഗോവർ സാർ ഈ കൊറോണ കാലഘട്ടത്തിൽ സാറിന്റെ ഒരു ക്ലാസ് ഇന്ന് തമിഴിലായാലും എനിക്കത് മനസ്സിലായി. കാരണം എന്താ വെച്ചാല് ഈ തുളസി പെയിന്റ്സ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് ഇത് ഫോളോ ചെയ്യുകയാണെങ്കിൽ ഇപ്പൊ നമ്മൾ ഈ മാസം റോയൽറ്റി ആവൂല എന്ന് വിചാരിച്ച ഒരാളുണ്ടാവും. കാരണം റോയൽറ്റി ആവാൻ നമുക്ക് ബി സൈഡിൽ 1.5 ഉണ്ട്. ഞാൻ മാസം ആവൂല, അത് അടുത്ത മാസം ആവാന്ന് ചിന്തിച്ച ആളുണ്ടാവും. അയാൾ റോയൽ ആവണ്ടാന്ന് തീരുമാനിച്ചാൽ തുളസി പെയിന്റ് റോയൽറ്റി ആക്കുണ്ടാവും. പേളാവാൻ നമുക്ക് ബി സൈഡിൽ 5 ലക്ഷമാണ് വന്നത്, 4 ലക്ഷം ആയ ആള് വിചാരിക്കുന്നുണ്ടാവും ഈ മാസം ഇനി 5 ലക്ഷം ആവൂല, പരമാവധി 4 ലക്ഷം ഉള്ളൂ, അത് ഞാൻ 5 ലക്ഷത്തിലേക്ക് അടുത്ത മാസാന്ന് വിചാരിച്ച് അയാൾ ആവില്ല എന്ന് വിചാരിച്ചിട്ടുണ്ടാവും. തുളസി പെയിന്റ് 5 ലക്ഷം ആക്കിയിട്ട് അത് അയാളുടെ പേളാക്കി മാറ്റിയിട്ടുണ്ടാവും. അത് അങ്ങനെ ആവാനുള്ള ഒരു ക്ലാസ്സാണ് ഇവിടെ ഗോപാൽ സാർ എടുത്തിരിക്കുന്നത്. കാരണം ഞങ്ങളൊക്കെ RCM വന്നപ്പോ ഞങ്ങൾക്ക് RCM എന്ന് പറഞ്ഞാൽ ഒന്നും അറിയില്ലായിരുന്നു. എന്താന്ന് അറിയാ ഗോപകുമാർ സാറിന് മാത്രമേ ഞങ്ങൾക്ക് അറിയുള്ളൂ. കാരണം RCM കിട്ടുന്ന കാലത്ത് ഗോപർ സാർ പറയുന്നത് എന്താണോ അതാണ് വേദവാക്യം. ഇന്നും നമുക്ക് ഒരു ഇൻസ്പിറേഷൻ ആയിട്ട് വന്ന ഒരു ഗ്രേറ്റ് ക്ലാസ് എന്ന ഗോപർ സാർ, ഗ്രേറ്റ് സൂപ്പർ. പിന്നെ ഇന്ന് നമ്മുടെ കാമാര സാറും
നാസർ അലി സാറും അസ്ലം ഖാൻ അവിടെയുള്ള ഓൾ ലീഡേഴ്സ് അവരൊക്കെ എന്തായാലും എനിക്ക് തോന്നുന്നത് ഈ തുളസി പെയിന്റ്സ് തമിഴ്നാടിൽ ഒരു റിക്കാർഡ് തന്നെ ഇനി ഉണ്ടാവുന്ന കാര്യം എനിക്ക് ഉറപ്പാണ്. അതിനുള്ള ചുണക്കുട്ടന്മാരായിട്ടുള്ള ലീഡേഴ്സ് അതിലുണ്ട്. അതിനെ എല്ലാവരെയും ഏത് വിധത്തിലും എപ്പോഴും സഹായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന നമ്മളെ റൂബി, നമ്മുടെ രഞ്ജിത്ത് സാർ വന്നോടെ ഞങ്ങൾക്ക് മൊത്തം സൗത്ത് ഇന്ത്യയിൽ ആകെ ഒരു മനസ്സിനൊരു കുളിർമയാണ്. നമുക്ക് എന്താണ് ഈ കൊറോണ ഒന്നും ശ്രദ്ധിക്കാനുള്ള സമയം ഉണ്ടാവില്ല. രഞ്ജിത്ത് സാറ് നമ്മളെ കൂടെ ഒരു ക്ലാസ് പറഞ്ഞത്. കാരണം നമ്മളെ ഒരു ഡ്രീമിന്റെ അങ്ങേ തലക്കയിലേക്ക് എത്തിക്കാൻ കഴിവുള്ള ഒരു വ്യക്തിയാണ് നമ്മളെ ഗ്രേറ്റ് ലീഡർ ഗോകുമാർ സാർ, കാമാര സാർ. ഇവരെയൊക്കെ ഞാൻ പ്രത്യേക അഭിനന്ദിക്കുകയാണ്. നമ്മളെ എമറാൾഡ് വിനോദ് സാർ ഉണ്ട് കണ്ണൂരിന്റെ ചുണക്കൊട്ടെ, അവരെയും ഞാൻ അഭിനന്ദിക്കുന്നു. എല്ലാവർക്കും GRCM ഗുഡ് ആഫ്റ്റർനൂൺ. Thank you so Thank much. you, sir. Thank you very much. Vinod Matanji, please. Nama Emerald Kannur, Mr. Vinod Matanji, please. New MR Vinod Kumar sir. JRCM sir, JRCM. Yes. Sir, okay. Welcome sir. ഓക്കെ, ഗോവർ സാർ ക്ലാസ് പൊളിയായിട്ട് ഞാനത് പറയേണ്ട ആവശ്യമില്ല. എന്നിരുന്നാലും പിന്നെ സാറിന്റെ ക്ലാസ് മാക്സിമം എത്ര ദൂരെയാണെങ്കിലും ഞാൻ വന്നിട്ട് അറ്റൻഡ് ചെയ്യാറുണ്ട്. ഇന്ന് എനിക്ക് എന്റെ വീട്ടിന്റെ അകത്തിരുന്നിട്ട് സാറിന്റെ ക്ലാസ് അറ്റൻഡ് ചെയ്യാൻ പറ്റി, വളരെയേറെ സന്തോഷമുണ്ട്. പിന്നെ പെയിന്റിനെ പറ്റിയിട്ട് എനിക്ക് ഒരു സംഭവം അറിയില്ല, ഇപ്പോഴും ഞാൻ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. പക്ഷെ ഓരോ ക്ലാസ് കേൾക്കുന്നതിനനുസരിച്ച് നമ്മൾ പുതിയ പുതിയ കാര്യങ്ങൾ വീണ്ടും മനസ്സിലാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നു. കാരണം നമുക്ക് ജീവിതത്തിൽ വിജയിക്കണം എന്ന് തീരുമാനം എടുത്ത ആൾക്കാരാണ് ഓരോരുത്തരും. അതുകൊണ്ട് നമ്മൾ യാതൊരു സംശയത്തിൽ വിജയിക്കും. ഓക്കെ, സോറി, ഞാൻ കുറച്ച് തമിഴ് അറിയാം, ഞാൻ മലയാളത്തിലായി പോയി പറഞ്ഞത്. തമിഴിലെ പേസുങ്ക സർ. ഓക്കെ, ഞാനത് വിനോദ്ജി അതിലൊന്നും പേടിക്കണ്ട. കാമരാജ് സർ പറയാണ്ട് ഞാൻ മലയാളത്തിൽ തമിഴിലല്ല, നമ്മൾ മലയാളത്തിൽ പേശുന്നു. മലയാളത്തിൽ തന്നെ ആശയം സ്റ്റാർട്ടായി. இல்ல சார், எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். எனக்கு ஒரு இது இருக்கு, அதுதான் இப்ப சொல்ல போறேன். என் வீடு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு. அதுல இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு அந்த வீடு. அதுல பெயிண்டிங் பண்றதுக்காக நான் பெயிண்டர்கிட்ட கொட்டேஷன் கொடுத்தேன். அவங்க சொன்ன அது நான் கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். ஒரு புது வீடு என் பக்கத்துல கட்டியிருக்கு, அவங்க என் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அவரு RCM ஆல்ரவுண்டர் பெயிண்ட் ஃப்ரண்ட்ல போட்டிருக்கு. அது பார்த்த உடனே எனக்கு ഞാൻ அந்த டைம்ல நான் டிசிஷன் போட்டாச்சு என் வீட்டிலும் இது ஃபுல்லா ஆல்ரவுண்டர் பெயிண்ட் போடணும்னு. அதுக்கப்புறம் நான் பெயிண்டர்கிட்ட கொட்டேஷன் அவரு சொன்ன 120 லிட்டர் 120 லிட்டர் பெயிண்ட் வேணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் துளசி பெயிண்ட் பண்ணது ஒരാൾ என் வீட்டுல இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் கிட்ட, அது தலശ്ശേരി ஏரியால. அவங்க கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு, அதுக்கு பெயிண்டிங் பண்ணணும், எத்தனை லிட்டர் இது பெயிண்ட் வேணும்னு. அவங்க சொன்ன 80 லிட்டர். ஆமா, 120 இருந்து டைரக்ட்லி 80. அது எவ்வளவு எனக்கு இந்த வீடு மொத்தமா பெயிண்ட் பண்றதுக்கு டோட்டலா எனக்கு பெயிண்டிங் கோஸ்ட் அது இதுவரைக்கும் முடிக்கல. இப்ப கொரோனா தானே, அதனால இங்க பெயிண்ட் தான் கூட்டி வரல. இப்ப பெயிண்ட் அப்படியே அங்கே இருக்கு. ஒரு 25,000க்குள்ள வந்திருக்கு டோட்டல் ரைட். இந்த பெயிண்ட் அவ்வளவுதான் வந்திருக்கு. பிசினஸ் வேற கிடைச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி இது தமிழ்நாட்டுல டெய்லி கிளாஸ் நடந்துட்டே இருக்கு. காமராஜ் சார் அது பண்ணிட்டே இருக்கு. நம்ம கோவா சார் முதல்ல சொன்னேன், கேரளாவில டோட்டல் 3.5 கோடி மக்கள் தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 8 கோடிக்கு மேல இருக்கு. RCM உங்க கையில் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல நினைச்சா என்ன இது ஒரு உங்களுக்கு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி பெயிண்டிங் கான்ட்ராக்டர் மாதிரி பெயிண்டர்ஸ் எல்லாம் பிடிச்சு எமரால்டு ஸ்டார் பேர்ல் எல்லாம் பண்ணதுக்கு யாதொரு எந்த கஷ்டம் இல்ல. அங்க கொஞ்சம் வேலை ஈஸி தான் இருக்கும் அங்க. ஓகே, JRCM சார், குட் ஆஃப்டர்நூன். Wonderful sir, wonderful. Thank you Vinodji, thank you. Okay sir. கிரி யார் சார்? கிரின்னு ஒருத்தர் கை தூக்கு, அன்மியூட் பண்ணுவா, தெரியலையா? யூ ஹேண்ட். தெரியாது சார். ஓகே, வேற யாரும் லீடர் மாதிரி உண்டா? ஹலோ சார் பேசுங்க சார். ஈரோடுங்க சார். கிரி நல்லா இருக்கீங்களா? கிரி சார், நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி பேசுங்க, உங்களை ஆடியோ கட் ஆகும். இப்ப பேசுங்க. கேக்குங்களா? கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. பேசுங்க கிரி.
இப்ப கேக்குது, பேசுங்க கிரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோபகுமார் சார் மீட்டிங் கேட்டிருக்கேன் சார். இன்னைக்கு திருநெல்வேலியில கேட்டது கோபகுமார் சார் மீட்டிங் கேட்டு வந்து பெயிண்ட் பத்தி நல்லா சொன்னாரு. பெயிண்ட் பத்தி நான் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் தெரிய வேண்டியது இருக்குது. ஆனா பெயிண்ட் பத்தி இன்னும் நிறைய பெயிண்ட்ல வந்து கொஞ்சம் இது பண்ண போறேங்க. ஹலோ, வெரி குட், பெரிய லெவல்ல பண்ணுங்க கிரி. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். இனி வெங்கடேஷ் சார், இவரு தமிழ்ல பெயிண்ட பெரிய அளவில் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய லீடர் வெங்கடேஷ், தேனி வெங்கடேஷ். அவர் அன்மியூட் பண்ணுங்க. வெங்கடேஷ் பேசுங்க. நிறைய இடத்துல டவர் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மழை பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹெவி ரெயின் சார், ஹெவி ரெயின். ஆனா எல்லா சார் இன்னைக்கு லாக்டவுன், அதாவது த்ரூ அவுட் தமிழ்நாடு லாக்டவுன். ரஞ்சித் சார் ஒரு சிவகுமார்னு சொல்லி ஒரு ஆளு கை ரைஸ் பண்றாரு. சிவகுமார் சார், குட் ஆஃப்டர்நூன். கேக்குதா சார்? குட் ஆஃப்டர்நூன் சார், கேக்குதுங்களா? கேக்குது வெங்கடேஷ், கேக்குது. சத்தம் வருது, பயங்கர டிஸ்டர்பன்ஸ் வருது. ஓகே சார். அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். உண்மையிலே வந்துட்டு நீ கோபா சார் மீட்டிங் வந்துட்டு ஒரு பிரமிக்க வைக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண நிமிஷம் வந்துட்டு பாருங்க, 2 மணி ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 80 நபர்கள் மேல உள்ளடக்கி வச்சு இன்னைக்கு டீம்ன்றது ஒரு மிக பிரமாண்டமான வளர்ச்சிக்கே கொண்டு போயிருக்காரு அவர் கோபா சார் வந்துட்டு. அந்த ஆளுமையா வந்துட்டு நம்மளை பேச வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 80 பேருக்கு மேல போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 210 220 வரைக்கும் தொட்டுருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு அத்தனை பேர் ஆவலா இருக்காங்க. எஸ் சார். அது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப பெயினுடைய விளக்கங்கள் ஏற்கனவே நாங்க வந்துட்டு தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் லாக்டவுன்ல வந்துட்டு பெயிண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் இதா இருந்தது. அது வந்துட்டு இப்ப கிடைக்கிறதுக்கு இப்போவே கிடைக்குதுன்றது உண்மையிலே வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுல எங்க கொண்டு போறதுக்கு வந்துட்டு செம ஈஸியா இருக்குன்றது எந்த ஒரு தொழிலும் இல்லை எங்களுக்கு வந்துட்டு. கண்டிப்பா எங்களுடைய காமராஜ் சார் கேட்ட நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில இருந்து கோபா சார் விரும்பிய மாதிரி கண்டிப்பா வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்து ஒரு வரிசையில எமரால்டு, ஸ்டார் எமரால்டு, ரூபி பின் கண்டிப்பா இந்த வருஷம் எந்துக்குள்ளேயே நிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பெயிண்டின் மூலியமா கிடைக்கின்றது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை சார். கண்டிப்பா நடக்கும். அதனுடைய அச்சீவ்மெண்ட் ஃபங்க்ஷன் கோபா சார் தலைமையிலேயே வந்து கூட நடக்கக்கூடிய ஏற்கத்தக்கக்கூடிய விஷயம் கூட நடக்கும் சார். கண்டிப்பா சேலஞ்சிங் பை தேனி வெங்கடேஷ். நீங்க வேணா எடுத்துக்காட்டா நீங்க கண்டிப்பா அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் பெயிண்ட்ல நான் அனுபவிச்சிருக்கேன். பெயிண்ட்ல நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. பெயிண்ட்ல அவ்வளவு ஒரு பெயிண்டர் கிட்ட கொடுத்துட்டு கோபா சார் சொன்ன அத்தனை விஷயம் பெயிண்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட பேசின விஷயங்கள் கூட அதுதான். நாங்க பெயிண்டர் கிட்ட பேசினது அதான். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் இதுல கிடைக்கும். லைஃப் லாங்ல நீங்க எத்தனை வருஷமா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 20 வருஷமா பண்றேன், 30 வருஷமா பண்றேன். ஓகே, என்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு? நிப்பான் பெயிண்ட், டூலக்ஸ் பெயிண்ட் என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? தீபாவளி பொங்கலானா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க, 5000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நாங்க வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறோம். வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கிடைக்காது. மூச்சு சுவாச மண்டலங்கள்ல வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்று கிடையாது உங்களுக்கு. இதன் மூலியமா உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்க உள்ள வந்துடுறாங்க. ஐடியோட உள்ள வர்றாங்க. அவங்களே உள்ள வந்துடுறாங்க. இவ்வளவு அற்புதமான விஷயமா இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இல்ல, வர்றாங்க, அப்படியே உள்ள வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு பெயிண்ட்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? 700 இங்க வாங்க, ஒரு 200 வாலி எடுத்துட்டு போங்க. வாலி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு 700 கையில கிடைக்குது. இப்படி எல்லாம் சொல்லும்போது அவங்க அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு எல்லாம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வேலைகள் ஓடிட்டு இருக்குது. எங்களுக்கு இங்க இருந்து பெயிண்டிங் பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி இந்த ஏரியாலாம் இப்ப எனக்கு போன் கால் வந்துட்டு இருக்கு, அதிகமான கால் வந்துட்டு இருக்கு. சென்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 முறை வந்துட்டு நான் இங்க இருந்து டிஸ்பியூட் பண்ணியிருக்கேன், இங்க இருந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். வருங்காலங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு பெயிண்ட்ன்றது மிக பிரம்மாண்டமா இருக்கும். அதோட சேர்த்துட்டு ஆர்சிஎம் லெவல் வந்துட்டு வேற ரேஞ்சு கொண்டு போக முடியுது. இந்த 2021ல ஒரு யுகமா நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய தமிழ்நாட்டுல நிறைஞ்சு கிடக்கு. உண்மையில கோபால் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு மேல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல ஜெயிக்கணும்னா வேற எந்த இடத்துல போய் ஜெயிக்க முடியாது. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்களே நம்ம பார்த்து பேச முடியாது. வேற எங்க போய் நம்ம பேச போறோம்? அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இந்த வருஷம் எண்டுக்குள்ள கியூல நிப்பாங்க. கண்டிப்பா எமரால்டுன்றது கியூல இருக்கும். அது மாதிரி ஆர்சிஎம்ல சேர்றதுக்கு
வரிசை கட்டி நிற்கக்கூடிய காலங்கள் தமிழ்நாட்டில் வரதான் போகுது. அதுக்கான வேலைகள் நடந்துட்டா இருக்குது. எனவே வாய்ப்பளித்த அத்துணை வீரர்களுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். குட்டாரிசியம் அண்ட் ஜெயாரிசியம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வெங்கடேஷ் சார். தேங்க்யூ சார். ஒரு சிவகுமார் கை தூக்கி இருக்காங்க, அவரோட அன்மியூட் பண்ணி கொடுத்தாரு, பெயிண்டிங் சார் தான் கொடுத்தாரு. ராஜு சார் கை தூக்குறாரு சார். ராஜா அன்மியூட் பண்ணி விடுங்க சார். சிவகுமார் போயிட்டு அவர் இல்ல. ராஜு உங்களை அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹலோ. சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயார்சியம். ஜெயார்சியம். முதல்ல நம்முடைய கிரேட் மெண்டார் கோவிந்த்குமார் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளவு சிம்பிளிஃபையா அது ஒரு சாதாரண ஒரு ஆளு கூட வந்து உட்கார்ந்து நம்முடைய பெயிண்டை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மீட்டிங் தான் இது. இதை யாரெல்லாம் மிஸ் பண்றாங்களோ கண்டிப்பா வந்து அவங்க வருத்தப்படுவாங்க. அந்த அளவுக்கு இஸ் ஸ்பெஷலைஸ்டு, ரொம்ப 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 சிம்பிளிஃபையா வந்து நம்ம கோவிந்த்குமார் சார் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அவரை தமிழ்நாட்டில் பண்ணும். ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இப்போ இடையில சாம்பிள் பேக் வந்து 200 ml வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். அது எப்படி டிப்போல கொடுக்குறாங்களா இல்ல அது பே பண்ணி எப்படி வாங்குறது, என்ன மாதிரி இதுன்னு சார்ட்ட நான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கு தனியா கேரளா எடுக்கிற அந்த இது வந்து நம்ம தமிழ்நாட்டை தனியா எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி பியூசி கமிஷன்ஸ் வந்து நமக்கு இது பண்றாங்க அப்படி அந்த 2 டீடைல் எனக்கு பத்தி. கோபகுமார் சார் இருக்காரா? ரஞ்சித் சார் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுங்க. இல்ல சார், இது வரைக்கும் கம்பெனி சைட்ல இருந்து இது வரைக்கும் அதை பற்றி எப்ப சாம்பிள் எப்ப வர போறாங்கிற விஷயம் இது வரைக்கும் சொல்லல. ஆக்சுவலி இந்த மாசம் 20th கான்வர்ட்ஸ் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நமக்கு பொருள் எல்லாம் டெப்போல கிடைக்கும் அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அது சொன்ன டைம்ல வந்து கொரோனா இந்த லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல. இந்த மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல லாக்டவுன் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத டைம்ல தான் அவர் டிக்ளேர் பண்ணாரு. ஆமா, இப்ப இருக்கிற நிலைமையில வந்து நமக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். நமக்கு ஏன்னா எல்லா கம்பெனிக்கும் இருக்கிற மாதிரி நம்ம கம்பெனியிலும் இந்த லாக்டவுன்னால கொரோனானால இருக்கிற எல்லா பிரச்சனையும் நமக்கும் இருக்கு. ஸோ வி கேனாட் எக்ஸ்பெக்ட் வி ஆர் நாட் அபார்ட் ஃப்ரம் அதர் கம்பெனிஸ். ஸோ இப்போ இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை கொஞ்சம் முடியட்டும் சார். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி கம்பெனி வில் பி கிவிங் சம் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தட். ஓகே சார். அண்ட் இமிடியட்லி கம்பெனி சைட்ல இருந்து ஸ்போர்ட்ல உங்களுக்கு சார் ராஜு அந்த சாம்பிள் பேக் டெப்போல தான் கிடைக்கும். டெப்போ டு பியூசி தான் கிடைக்கும். அந்த எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு கிடைக்கும். ஓகே ஓகே சார், ப்ளீஸ் கேரி ஆன். ப்ளீஸ் கேரி ஆன். சிவகுமார் சார் இஸ் raising the hand. Yeah, சிவகுமார் சார் ப்ளீஸ் ஸ்பீக். ஆவடி மீஸ் இல்ல சிவகுமார் சார். சிவகுமார் சார் ப்ளீஸ். சிவகுமார் சார் பேசுங்க சார். சார் ஐயா வணக்கம். கோபகோபஜி நல்லா இருக்கீங்களா? சுகுமார் சார் ஒரே ஒரு நிமிஷம். சிவகுமார் சார் பேசுங்க. ஹலோ சிவகுமார் சார். are you hearing me? கேக்குறதா? எஸ் கேக்குது சார். Yes. You are audible. அது வந்து என்னோட அப்ளைன் வந்து பி சுப்ரமணியம் and ஸ்ரீதரன் from Triple K in Chennai. Basically I'm a cost accountant with 42 years experience in marketing, and I headed ITC, Dunlop and Tata, but now I feel that another 3-letter words, RCM, is entering my life. And நீங்க எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு எஃபர்ட் சொல்லும் போது I still feel I'm very young to jump into this game and take this to a great height. Definitely your products are excellent, and I would like to bring all my years of experience on table and see that we are the topmost in India. Super. Very good. Excellent. Super, sir. Wonderful product and paint excellent. I have got enough connection with a lot of people in Chennai, and I'm also the MSME State Secretary for Chamber of Commerce in Tamil Nadu. So I will try to bring the best. I'm sure உங்களுடைய guidance, உங்களுடைய supports, உங்களுடைய innovation எல்லாம் எனக்கு ஒரு பெரிய encouraging இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த 2-3 மாசத்துல நீங்க வந்து இங்க நிறைய எமரல்ட் எடுத்துட்டு போலாம். சூப்பர். எக்ஸலென்ட். சூப்பர் எக்ஸலென்ட். ராமராஜ் சார் மாதிரி ஆள்லாம் இருக்கும்போது மோட்டிவேஷனுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். I've not seen him. I'm seeing you all for the first time, but very encouraging into my fact.
Thank you, sir. I salute. Thank you very much. Welcome to the family, sir. Thank you, Welcome. and thanks for all the opportunity. Thank you, sir. வாங்க அவரோட மியூசிக் சார் வாங்க. சிவகுமார் சார் நன்றி. மியூசிக் சார் ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் தலைவா வணக்கம். ரஞ்சித் சாரு நாசர் அலி சாரு காமராஜ் சார் எல்லாம் சூப்பர். உண்மையிலே கோபகுமார் சாரை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவாகணும்னு ஆசைப்படுறாரு, எமரால்டு ஆக்க ஆசைப்படுறாருன்னா உண்மையிலே எங்க தமிழ்நாட்டு மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாரு பாத்தீங்களா ரஞ்சித் சாரும் கோபகுமார் சாரும். ஆனா அவருடைய ஸ்டைல தாடி விட்டுருக்காரு பாருங்க, இந்திய ஆக்டர் மாதிரி இருக்காருங்க. அழகா அந்த ஸ்மைலிங் அந்த சூப்பர். இவ்வளவு நேரம் தாடி தான் பாத்துட்டு இருந்தீங்களா? ஆமாமா, நான் பெரிய மீஸ் வச்சிட்டு இருக்கேன், அவர் தாடியை நான் பாத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். அதனால அந்த பக்கம் பாத்துட்டீங்க. அதே நேரத்துல வந்து உண்மையிலே அவர் வந்து எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்களை மயக்கிறதுல ஒரு பெரிய மாமன்னன் கோபகுமார் சார். அந்த ஸ்பீடு வந்து பேசும்போதே தெரியுது பாருங்க, அழகா எப்ப ஆரம்பிச்சாரு எப்ப முடிச்சாரு ஒண்ணுமே புரியல. நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம், இவ்வளவு பேர் எமரால்டு ஆகிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்க. பெயிண்ட் வந்து உண்மையிலே எஃப்எம்ஜில நூட்டி ஜார்ஜில வந்து எமரால்டு ஆகலாம் நினைச்சு பார்த்தா கோபகுமார் சார் வந்து இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சு எல்லா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு எமரால்டு ஆயிடுங்கப்பான்னு சொல்லிட்டா இருப்பாருங்க. அதுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுக்குறேன், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. எனக்கு இந்த உண்மையிலே முத்து லீடரா இருக்கீங்க சார், மொத்த பேருமா உண்மையிலே அவ்வளவு இளமையா இருக்கிறீங்க, நாங்களும் நல்லா இருக்கிறோம். உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸ் அப், சல்யூட் அடிக்கிற கோபகுமார் சாருக்கு வாழ்த்துக்கள். உங்க குடும்பத்தை அனைவரும் நல்லா இருக்குன்னு வாழ்த்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஆவடி மிசை சுகுமார். ஏஜ் இஸ் only counting. ஆமா அவ்வளவுதான். only number for counting. நம்ம ஏவி முருகன் சார் இருக்காரு. முருகன் சார் வாங்க. உங்களோட டீம்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு ப்ரோகிராம்? முருகன் ஜாஸ்தி பேர் கொண்டு வந்திருக்கா சார். ஆமா அதான் முருகன் சார். முருகன் சார் இல்லையா? அங்க மாரியப்பன் சார் இருக்காரு. எஸ் மாரியப்பன் சார் போயிட்டாரா? ஆமா இப்ப இருந்தார் சார். அப்ப ஜெகதீஷன் சார் இருக்கு. அப்போ குட் ஆஃப்டர்நூன் சார். பாபா சார் மீட்டிங் சார். குட் ஆஃப்டர்நூன். இருக்கார் பேசுங்க சார். கோபகுமார் சார் மீட்டிங்னாலே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கும், எப்பவுமே ஒரு ரெக்கார்ட் பிரேக் இருக்கும். இன்னைக்குமே அது போல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு ஹையஸ்ட் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட 210 பேர். அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபகுமார் சார் வந்து ஒரு படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு படத்துல சொல்லுவாங்க நாடி நரம்பு சதை புத்தி அப்படி நிக்கிறாங்க. ஸோ அது போல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய பிராண்ட் அம்பாசிடராகவே மாறிடுறாரு. ஸோ ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஹரித செஞ்சுவினி எடுத்தாரு, ரொம்ப மிகப்பெரிய ப்ரமோஷன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹரித செஞ்சுவினி தென்னாட்டுல வந்து பயங்கரமான ஒரு பூமி. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் பெயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருக்கு. முழுமையா நாலேஜ் வந்து வந்திருக்கு, எல்லாருமே நாலேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ போன முறை வந்து அந்த சார் பெயிண்ட் மீட்டிங் எடுத்தாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாலேஜ், மிகப்பெரிய பூமி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டை பற்றி அத்தனை தெளிவான டீட்டெயில் எல்லாருமே போயாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் மூலமா மிகப்பெரிய எமரால்டுகள் உற்பத்தி ஆகிறதுக்காக அவர் இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல அது ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மட்டும் இல்லாம அதை தானே செயல்படுத்தி காட்டுறாரு. அது போல இன்னைக்கு ஒரு 22 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வந்து பெயிண்ட் பேசியிருக்காரு. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படிதான் செய்யணும் அப்படின்றத அவர் நின்று காட்டுறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது ஒரு விஷயத்த இப்படி செய்யுங்கன்னு சொல்றத விட நம்ம காமராஜர் தான் சொல்லுவார், நீங்க நான் செய்யுன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க, நீங்க செஞ்சு காட்டுங்க செய்வாங்க உங்க டீமும் சொல்லுவார். ஸோ அது போல பார்த்தீங்கன்னா சார் வந்து செஞ்சு காட்டுறாரு விஷயங்களை. அதை நம்ம அப்படி பயன்படுத்தினா போதும், நம்மளும் மிகப்பெரிய அளவு வெற்றிகள் அடையலாம். நல்ல ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ கோபா சார். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அத்தனை லீடர்களுக்கும் நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல். நன்றி ஜெகதீஷ் சார், நன்றி. வாங்க ஏவிஎம் சார் இருக்காரா? குடார்சி சார். எங்க போன சார் கூப்பிட்டப்போ? சார் போன் வந்துருச்சு சார், அந்த போன் வந்துருச்சு. ஆமா ராகேஷ் சார் இன்ஃபார்ம் பண்ணாரு, கட் பண்ணி வந்துட்டேன். ஓகே தேங்க்யூ சார். ஓகே ரொம்ப நன்றி சார். உங்களோட டீம்ல ஆமா இன்னைக்கு வந்து ஒரு 75 வந்தாங்க சார். 90 பேருக்கு அழைப்பு கொடுத்து 75 பேர் வந்தாங்க சார். வாவ் வண்டர்ஃபுல் சார். வண்டர்ஃபுல். ஓகே பொதுவா இன்னைக்கு வந்து முழு லாக்டவுன்ல இருக்கிறங்கிற ஃபீலிங்கே கிடையாது. பொதுவாவே ஆர்சிஎம் இருக்கவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு கோபா சார் மீட்டிங்ல நேத்து இருந்து அது வேகம் கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாமே மனசு வந்து வேற பக்கம் டைவர்ஷன் ஆனதுனால
இந்த கொரோனா இந்த லாக்டவுன் யாருக்குமே இல்ல. தடை இன்னைக்கு வந்து கிடையாது. ஒரு திருவிழாவுல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரே வீட்டுல ஒரு திருவிழா ஒரு விழா கொண்டாடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி எதிர்பார்ப்போட இருந்து ஃபங்க்ஷன் மாதிரி முடிச்சாச்சு. நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், இந்த பக்கம் ரஞ்சித் சாரையும் கோபகுமார் சாரையும் போட்டு நமக்கு வந்து இந்த துளசி பெயிண்ட்டுக்கு தனியா வந்து ஒரு பேனர் போடலாம்னு, எல்லா தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்க பிவிசி இருக்கோ கட்டிடலாம்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பெயிண்ட் மேல ரொம்ப பெயிண்ட் அந்த சிஓ என்ன பேசினாரோ கொஞ்சம் கூட குறைவு இல்லாம நமக்கு எல்லாருக்கும் தமிழ்ல கிடைக்கிறதுக்கு 2 பேருமே பாடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு பெயிண்ட் மூலமா தான் வந்து நமக்கு பெரிய பின் அடிக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிக்னல். ரொம்ப சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி ஏவிஎம் சார். சார் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரஞ்சித் சார். ஓகே ஓகே சார். நண்பர்களே, இன்றைய கூட்டம் இதோட நிறைய வருகிறது. மிகச் சிறப்பான தகவல்கள் தொடர்ந்து நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். தரமான கூட்டங்களா நடந்துட்டு இருக்கு.